விரிகிட திரிகிட தாளத்திருங்கே தனகரி ஞான தாண்டவது கதி ஞான தாண்டவது கமலாலயேஷ விமலாஷ ஏ கமலாலயேஷ விமலாஷ ஏ கமலாலயேஷ விமலாஷ ஏ ஸ்வலாபிபூ லயகா கமலாலயேஷ விமலாஷ ஏ ஸ்வலாபிபூ லயகா நிஜ பாத கோபருது ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா சரணம். சார் துணை எங்கள் அப்பா பிரம்மஸ்ரீ டிஎஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவர்களுடைய 106வது ஜெயந்திக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். எங்கள் அப்பா 18th August 1919 பிறந்தா. அப்பா 2003 11th of June சொர்க்க பிராப்தி அடைஞ்சா. அது அந்த 2003 அந்த 21 நாள் இந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச உடனேயே அப்பாவுக்கு ராணி சீதையால் ஒரு பெரிய நினைவஞ்சலி ஃபங்க்ஷன் பண்ணோம். அப்பாவுக்கு கதா காலக்ஷேபம் சங்கீதம் மாத்திரம் இல்லை, நிறைய வேரிடு இன்ட்ரெஸ்ட் உண்டு. இங்கிலீஷ் படம் பாப்பா, தமிழ் படம் பாப்பா, ட்ராமாலாம் பாப்பா, நிறைய இங்கிலீஷ் புக்கு படிப்பா, எல்லாமே பண்ணுவா. அதனால மல்டிவேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற எல்லாரும் அதில் கலந்துருந்தா. மியூசிக் அகாடமிக்கு அப்பொழுது சேர்மனாக இருந்த டிடி வாசு அவர்கள், இசை விற்பனர் பி ராஜமையர் அவர்கள், உபன்யாச சக்கரவர்த்தி ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா அவர்கள், எஜுகேஷனிஸ்ட் ஸ்ரீமதி ஒய்ஜிபி அவர்கள், கமலஹாசன் அவர்கள், சோசார், நாகேஷ், கிரேசி மோகன், எங்க அண்ணா மௌலி எல்லாரும் கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பான அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதுக்கப்புறம் நினைவஞ்சலியா இல்லாம ஜெயந்தியா பண்ணணும் அப்படின்னு நாங்க யோசிச்சு 2004வது வருடம் தொடங்கி இன்று வரை எங்க அப்பா ஆவணி ரோஹிணி கிருஷ்ண ஜெயந்தியில பிறந்தவர். அதனால்தான் பாலகிருஷ்ணன்கிற பேரு. ஸோ அந்த ஆவணி ரோகிணி அன்னைக்கு பெரிவா, காஞ்சி பெரிவா, அது எந்த பெரிவா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அங்கே போய் பிக்ஷாவந்தனம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 4லேருந்து 6 மணி வரைக்கும் அப்பாவோட ஜெயந்தி ஃபங்க்ஷன் பண்ணுறதுங்கிறது 2004 ஆரம்பித்தோம். முதல் 8 வருஷம் எங்கள் மாமா ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா அவர்கள் பாகவத சப்தாகம் சொன்னார். அதுக்கப்புறம் 8வது வருஷம் பஜகோவிந்தம் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொர்க்க பிராப்தி அடைஞ்சார். அந்த சமயத்தில் எங்கள் குடும்பத்தில் அடுத்த ஜெனரேஷன் பேரன்கள் பேத்திகள் அவெல்லாம் வெறும ஃபங்க்ஷனாக பண்ணாமல் தாத்தா பேரில் டிஎஸ்பி அவார்டுன்னு ஒன்று கொடுத்து அந்த ஸ்காலர்ஸையும் பேச வைக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டா. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்தோம். அதில் முதல் வருஷம் ஜெயராம சர்மா அவர்களுக்கே கொடுத்தோம். அவருடைய மாமி மங்களம் மாமி வாங்கிண்டா. அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கவாளுக்கு கொடுத்துன்னு வந்தோம். நீலு அவர்கள், சோ ட்ரூப் நீலு, அப்புறம் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள், அதுக்கப்புறம் டாக்டர் பிஸ்வகுமார், மகாபெரிவாக்கே வைத்தியம் பண்ண பிஸ்வகுமார் அவர்கள், அப்புறம் சங்கீத வித்வாம்சினி பார்கவி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், நிருத்திய மேதை டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களுடைய ஒன் ஆஃப் த சீனியர் டிசைபிள்ஸ் உமா ஸ்ரீராம் அவர்களுக்கும் கொடுத்தோம். அப்புறம் நம்ம சேங்காலிபுரம் தாமோதர தீட்சிதர் அவர்களுக்கு, அப்புறம் துஷ்யந்த் ஸ்ரீதர், இந்த மாதிரி நிறைய பேருக்கு அப்பாவோட சென்டினரி இயர்
அந்த வருடம் 2019 உபன்யாசத்தில் இருக்க ஆறாமுத ஐயங்காருக்கு கொடுத்தோம். அந்த வருடம் அந்த சென்டினரி ஜெயந்திக்கு பெரியவா சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து ரொம்ப அற்புதமாக பேசி நடத்தி கொடுத்தார்கள். ஜெயராம சர்மா அவர்களுக்கு பிறகு பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்தா அவர்கள் பல வருடங்கள் அந்த சென்டர் ஸ்டேஜில் வந்து இருந்து நிறைய அவார்டு அவரும் ஒவ்வொரு வருடமும் கொடுத்து கொண்டிருந்தார். பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்தா அவர்கள் சொர்க்க பிராப்தி அடைந்த பிறகு உபன்யாச சக்கரவர்த்தி செங்காலிபுரம் தாமோதர் தீட்சிதர் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சியில் சென்டர் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கார். இந்த வரிசையில் இன்று அதாவது தி ஸ்காலர் டு த கோர் என்று சொல்லக்கூடிய டாக்டர் சுதா சேஷன் அவர்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதுல பெரியவா சமாச்சாரம் சொன்னேன், அந்த 1-2 சமாச்சாரம் உங்கள்கிட்ட சொல்லணும். இந்த ஆவணி ரோகிணிங்கிறதுனால போன 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆவணி ரோகிணி பெரியவா திருப்பதியில் இருக்கார். அங்கே போய் பிக்ஷாவந்தனம் பண்ண போயிருந்தோம். பெரியவா வந்த உடனே இந்த மேட்ரை சொன்னேன்னா, இந்த மாதிரி ஆமாம் ஆவணி ரோகிணியில் எவ்ரி இயர் நீங்கள் பிக்ஷனை பண்ணுறீங்களே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த வருஷம் வந்து அவார்டு டாக்டர் சுதா சேஷனுக்கு கொடுக்கணும்னா ரொம்ப அருமையான தேர்வு என்று சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொன்னார். அது மாத்திரம் இல்ல, உடனே அவர் இன்னொன்னு சொன்னார், அந்த 100வது வருஷத்துக்கு நான் வந்து அயோத்தியா அஸ்வமேத மகாண்டம் ராம் சமாஜில் வந்து பேசினேனேன்னு பெரியவா ரிகலெக்ட் பண்ணார். யோசிச்சு பாருங்க, 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 6 வருஷங்கள்ல பெரியவா எவ்வளோ thousands of கிலோமீட்டர் யாத்திரை பண்ணியிருக்கா, எவ்வளோ thousands of பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கா, ஞாபகம் வச்சுன்னு ரிகலெக்ட் பண்ணா. அது மாத்திரம் இல்ல, இப்போ அந்த புது பால பெரியவா சத்ய பெரியவான்னு சொல்றா, சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் வந்து முதல் கால பூஜை பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் 12 மணிக்கு சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து அபிஷேகத்தோட பூஜை, சந்திரமௌலீஸ்வரர் பூஜை, அந்த புது பெரியவா பக்கத்தில் இருந்து கைங்கரியம் பண்ண இவர் பண்ணார். 4 மணி நேரம், 12 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடிச்சா பெரியவா. நாங்கள் பிக்ஷாவந்தனம் பண்ண வாழ்க்கெல்லாம் இவ வந்து பூஜை முடிஞ்ச உடனே அவர் அங்கேயே மேலே சந்திரமௌலீஸ்வரர் பக்கத்தில் உட்காந்துருப்பார். கீழே வந்து ஒத்தரையா கூட்டு ருத்ராட்சம், அந்த பிரசாதம், காமாட்சி அம்மன் படம், பையெல்லாம் கொடுப்பா. அதை வாங்கிட்டு நான் வந்து நகர்ந்து பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ண உடனே பெரியவா பக்கத்தில் இருக்கிற அந்த சத்ய சந்திரசேகர சரஸ்வதியை பார்த்துட்ட, இதோ இருக்காரே இவர் யாருன்னா பிரம்மஸ்ரீ டி.எஸ். பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், ஒரு பெரிய அருகிதா விற்பனர் இருந்தார், அவருடைய குமாரர். பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், தேவி பாகவதம் எல்லாத்துலேயும் ரொம்ப அருமையாக வந்து கதாபிரவச்சனம் பண்ணுவார். முக்கியமாக தியாகராஜ சுவாமிகள் அவருடைய முக்கிய ஒரு இம்பார்ட்டன்ட் சமாச்சாரம், தியாகராஜ ராமாயணம்னே அவரே புதுசாக ஒன்று கண்டுபிடித்து ரொம்ப அழகாக பிரவச்சனம் பண்ணார் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து உடனே புது பெரியவா வந்து என்னை தேடினார். நான் கீழே நிற்கிறேன், நிறைய பேர் நிற்கிறா. அதை விஜயேந்திர பெரியவா பார்த்துட்டு என்னை கை காமிச்சு இவர் தான் அப்படின்னு சொன்னார். மறக்க முடியாது. அதே மாதிரி சிவன் சார் யோக சபை, இப்போ நங்கநல்லூரில் சிவன் சார் யோக சபை இருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரியும். அதோடைய கும்பாபிஷேகம் போன பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெற்றது. அதற்கு மிகவும் அருமையாக ரன்னிங் காமெண்ட்ரி சொன்னவர்கள் டாக்டர் சுதா சேஷன் அவர்கள். அதனாலதான் சார் வந்து எங்க குடும்பத்தில் அவருக்கு இந்த வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு சார் எங்க தோண வச்சிருக்கார். அதற்கு அடையாளம் என்னன்னா, அந்த யோக சபையில் ஒவ்வொரு சனிக்கிழமை சாயங்காலமும் சத்சங்கம் நடக்கும். 6லிருந்து 7:30 மணிக்குள்ள இந்த ஏணிப்படிகள் மாந்தர்கள் நான் படிப்பேன். பக்கத்தில் சிவராமன் அவர்களோ இல்லை ரமணன் அவர்களோ இல்லை நேத்தி ஸ்ரீஹரி உட்கார்ந்து நடுவில் விளக்கங்கள் கொடுப்பார்கள். அப்படி நேத்தி 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் நான் இந்த ஏணிப்பள்ளியில் மாந்தர் படிக்கிறேன். அந்த ஸ்ரீஹரி விளக்கங்கள் கொடுத்து கொண்டு இருந்தார். 7:25 ஒரு பக்கம் பிரிக்கும் போது நான் மனசில் நினச்சினேன்,
இந்த பக்கத்தோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவர்கிட்டையும் சொன்னேன். இதோட முடிச்சுக்கலாம், 7:25 ஆகிடுத்து, 7:30 மணிக்குள்ளே முடிக்கணும். நான் மனசில் நினச்சிண்டு இது முடித்த உடனே அங்கே இருக்கிற சாரோட பக்தர்களுக்கும் வாலண்டியர்ஸ்க்கும் இன்னைக்கு ப்ரோக்ராம், அப்பாவோட ப்ரோக்ராம் இங்கே நடக்க போகிறதுங்கிறத சொல்லணும்னு நினச்சிண்டு அந்த பக்கத்தை திருப்பி படிக்க ஆரம்பித்தேன். கடைசி பேராகிராஃப் சார் தியாகராஜ சுவாமிகளை பற்றி எழுதியிருக்கார். நான் எவ்வளோ தடவை அந்த ஏணிப்படிகள் மாந்தர் படிச்சிருக்கேன். சார் தியாகராஜ சுவாமிகள் எழுதினதை நான் படிக்கல. அந்த சமயத்தில் சார் அதை படிக்க வச்சார். அதாவது அந்த ராமர் விக்கிரகம் காணாமல் போக தியாகராஜ சுவாமிகள் தவிச்சிருந்த போது ராமர் அவர் கனவில் நான் இங்க இருக்கேன், என்னை எடுத்துக்கோன்னு சொன்னார். அவர் போய் அந்த ராமர் சில விக்கிரகத்தை எடுத்துன்னு வந்தார் அப்படின்னு சார் எழுதியிருக்கார். அப்போ எனக்கு எங்க அப்பா கதை தான் ஞாபகம் வந்தது. கனு கொண்டினி அப்பா பாடி அந்த இடத்துல சொல்லுவா. ஸோ சார் கரெக்டா அந்த ப்ரீலூடுக்கு கொடுத்துட்டாருன்னு நான் மகிழ்ச்சியோட அவாட்டையும் தெரிவிச்சுட்டு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது. இதை உங்களோட ஒரு ஃபார்மலா வரவேற்பு உரை நிகழ்த்துவார் எங்களுடைய அண்ணா மௌலி அவர்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் பேசினது ஒரு பெரிய மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டான். பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. எங்கள் அப்பா எல்லாம் எங்களுக்கு பண்ணியிருக்கார். படிப்பு, நான் ஆசைப்பட்ட படிப்பு, நான் ஆசைப்பட்ட காரு, ஆசைப்பட்ட ஸ்கூட்டர், ஏதோ எங்கேயோ நான் வீடு வாங்குறேன்னு. சரி வா நான் போய் பார்க்குறேன். அதை போய் பார்த்துட்டு சார் அட்வான்ஸ் கொடுத்துடலாம், நல்லா இருக்கு, கிணத்து தண்ணி நல்லா இருக்கு, இத்தனை பண்ணவர் அவர். அவருக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? ஒன்றுமே பண்ணல. உடம்பு சரியில்லாமல் போனார், ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம், அங்கேருந்து போய் சேர்ந்துட்டார். அதனால்தான் அதுக்கு பிராயச்சித்தமாக இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் அவர் நினைவு கூறணும், அவரை பற்றி பேசணும், அவரை தெரிஞ்சவங்க அவரை பற்றி பேசணும். அன்றைக்கி நல்ல விஷயங்கள் அவர் சொல்கிறதா நினச்சின்னு நம்ம சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய டோட்டல் எய்மே. அதுக்காக தான் இதை நடத்தின்னு வரோம். அதே மாதிரி தம்பி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்காலர், அவங்களை கௌரவிக்கணுங்கிறது தான் அந்த வெரி ஐடியா. அது எங்கள் மாமா சொன்னது. அந்த வருஷத்துலேருந்து ஆரம்பித்தோம். அப்புறம் அவர் இல்லை, அப்புறம் ஒவ்வொரு வருஷம் தேடி தேடி தான் பண்ணின்னு இருக்கோம். அது டேக்ஸ் இனிஷியேட்டிவ் என் தம்பி. ஏன்னா பாதி நாள் நான் இங்கே இருக்கிறது இல்லை, எங்கேயோ ஹைதராபாத்தில் இருப்பேன், எதையோ பண்ணின்னு இருப்பேன். ஸோ அவன் தான் பொறுப்பெடுத்து எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கான். ஸோ இது கண்டினியூ ஆகணும். இது கண்டினியூ ஆகிறதுக்கு உங்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் இதுவும் வேணுங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிட்டு இன்றைக்கி பேச வந்திருக்கும், தர்ம தாங்க வந்திருக்கும் விழா நாயகி அவர்கள் சுதா அவர்களை, அவங்களுக்கு என்ன எதுலேயுமே அவங்கள நம்ம சேர்க்கவே முடியாது. பேசுகிறவங்களா சரி, ப்ரொஃபஸரா சரி, டாக்டர் அவங்க, அது தெரியுமா உங்களுக்கு? டாக்டர்னா நம்ம இது படிச்சுட்டு டாக்டரேட் வாங்கிறது இல்லை, மெடிசன். இத்தனை விஷயங்கள் படித்தவங்க எவ்வளோ அமைதியாக இருக்க பாருங்கள். ஸோ அவங்கள பாராட்டுறதுல எங்களுக்கு தான் பெருமை, அவங்களுக்கு வேற எங்களுக்கு பெரிய பெருமை. அது இன்றைக்கி நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களையும் வருக வருகன்னு வரவேற்றுட்டு என்னுடைய கடமை முடிஞ்சதுன்னு நான் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்று உட்காத்தி வச்சுட்டு இன்வெகேஷன், அது அடுத்த ஜெனரேஷனை இன்வால்வ் பண்ணுறோங்கிறதுனால அது எங்கள் அக்கா சங்கரி ராமநாராயணனுடைய பேத்தி நியந்திரி விஜய், அவன் இப்போ invocation பாடுவோம். My pranams to one and all present here and to my Guru, Salem Dr. Gayatri Venkatesan. காண கண் கோட்டி வேண்டும் கபாலியின் பவனி காண கண் கோட்டி வேண்டும் கபாலியின் பவனி காண கண் கோட்டி வேண்டும் கபாலியின் பவனி காண கண் கோட்டி வேண்டும் கபாலியின்
என்பவனி காண கண் கோட்டி வேண்டும். மாணிக்கம் வைரம் முதல் நவரத்னாபரணமும் மாணிக்கம் வைரம் முதல் நவரத்னாபரணமும் மனமார் பற்பல மலர் மாலைகளும் மூகமும் மதியோடு தாராகணம் நிறையும் மந்திவானமோ கமலவனமோ என மனம் மயங்க களங்க அங்கம் யாவும் இளங்க அபாங்க அருள்மழை பொழிபவனி காண கண் கோட்டி வேண்டும். கபாலி என்பவனி காண கண் கோட்டி வேண்டும். மாலோட என் பணியும் மண்ணும் விண்ணும் பரவும் மாலோட என் பணியும் மண்ணும் விண்ணும் பரவும் மறையாகமன் துதிக்கும் இறைவன் அருள் பெறவே காலம் செல்லும் முன் கனதனமும் தந்தார்க்கு எமது காலம் செல்லும் முன் கனதனமும் தந்தார்க்கு நன்றி கருதி கண்ணார கண்டுள்ளுருகி பணிய பலர் காணர் முகனும் கணபதியும் சண்டேஸ்வரனும் சிவகணமும் தோடர கலைவாணி திருவும் பணி கற்பகநாயகி வாமன் அதிகார நந்தி சேவைதனை காண கண் கோட்டி வேண்டும். கபாலி என்பவனி காண கண் கோட்டி வேண்டும். தேங்க்யூ. நியந்திரிக்கு டாக்டர் சுதா சேஷன் அவர்கள் ஒரு சின்ன மொமெண்டோ கொடுப்பார்கள். நான் அடுத்த ஜெனரேஷன் சொன்னேன் இல்லையா, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன். இப்போ என்னோட பேத்தி யசஸ்வி பரத், அவர் 2-3 ஸ்லோகம் சொல்ல போறா. இப்போ ஐ கால் ஹர் நவ். श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं हरोगदा अदाट्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. वागर्ताविव सम्प्रक्तो वागर्ताः प्रतिपक्तये जगतः पितरो वन्दे पार्वती परमेश्वरौ. रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः.
யசஸ்வி பரத்க்கும் ஒரு சின்ன மொமெண்டோ டாக்டர் கையால. இந்த ஸ்ரீகாந்தோ மாதுலோ எஸ் ஜனனி அது ஏன்னாக்கா எங்கள் அப்பா கதா காலட்சேபம் ஆரம்பிக்கும் போது முதல்ல சொல்கிற தியான ஸ்லோகம் ஸ்ரீகாந்தோ மாதுலோ எஸ் ஜனனி தான். அதனால்தான் எனக்கு ஸ்ரீகாந்தன்னு பேர். நான் பிறக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து பிரசவம் பார்த்த டாக்டர் காந்தாமணி அவங்களும் எங்கள் அப்பா கதையை நிறைய கேட்டவங்க. அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் ஸ்ரீகாந்தோ மாதுலோ எஸ் ஜனனி அதை நான் வந்து மைண்டில் வச்சுன்னு தான் பிரசவம் பார்த்தேன். அதனால் அந்த ஸ்ரீகாந்தோ மாதுலோ எஸ் ஜனனி ஞாபகத்தமாகவும் காந்தாமணி ஞாபகத்தமாகவும் இவனுக்கு ஸ்ரீகாந்தன்னு பேர் வைக்கணும்னு சொன்னான். ஸோ அதனால்தான் அவள் அந்த ஸ்ரீகாந்தோ மாதுலோ எஸ் ஜனனியில் ஆரம்பித்தா. இப்போ now we are getting into the main agenda of the evening, conferring the TSB Award of Excellence on Doctor. I request my daughter Dujavanti Bharat to read the citation. Administrator, an educationist, a spiritual scholar and orator, a Tamil and Sanskrit literary resource, an author and writer, and a quiz master and a media personality for over 35 years. Sudha Seshayan is an alumna of prestigious Madras Medical College at Chennai. She acquired additional qualifications in public administration from the Osmania University and in hospital management from the Annamalai University. Even as a vice chancellor, her quest for knowledge knew no bounds. She took up to the study of philosophy and acquired university qualifications in Indian philosophy and Vaishnavism. The former Vice Chancellor of Tamil Nadu, Dr. MGR Medical University, has over 3 decades of experience in teaching and in knowledge systems. With a skill to blend varying facets of life and knowledge, Dr. Sudha is a much sought after resource, not only in medical sciences, but also in science disciplines, science communication, Indian knowledge systems, including dance and music, and of course, value systems. She has been a regular contributor to popular magazines as well as the journals of academia. With decades of experience in teaching and scientific writing, she has served in the international advisory and editorial boards of Gray's Anatomy and Clinical Gross Anatomy, has edited a textbook of anatomy in 3 volumes. With a penchant for carrying technical and scientific information into the regional language, she has continuously contributed to the making of scientific journals, medical books, and encyclopedia in Tamil. She has been the first publishing and compiling editor of the translated version of the Britannica Concise Encyclopedia in Tamil. Apart from medicine and literature, Dr. Sudha's interests linger into spirituality and history. She is a well-known name in the spiritual circuit of the Tamil language and has been rendering spiritual discourses in India and abroad. Her discourses on various spiritual topics have earned her a wide acclaim. Apart from being an author and speaker, Dr. Sudha is also a translator, a teacher of Indian philosophy, a sports commentator, a quiz master and a history enthusiast, and a master of ceremonies to several important events, including temple and special festivals. A regular writer, Dr. Sudha has over 30 titles ranging from science to spirituality, biography to quizzing to her credit. On her chosen domain, she is one of the credited medical anatomists of the country. She has published several articles in index journals. With interests ranging from science to spirituality, she has been a quiz master and has compiled a few quiz books. She has had the privilege of translating former President of India, Dr. APJ Abdul Kalam's book into Tamil, and has also had the honor of getting it released by Dr. APJ Abdul Kalam himself. In addition,
Dr. Sudha is much sought after resource for musicians and dancers in imparting the tenets of Indian culture and ethos. In 2021, Dr. Sudha was conferred the Ad Hominem Fellowship by the Royal College of Surgeons at Edinburgh. The college also invited to deliver the convocation address, Sudha being the first Indian woman to have been given this unique honor. On the professional front, Dr. Sudha's awards include the Lifetime Achievement Award by the American Tamil Medical Association in 2021, Anga Rachana Vaidya Ratna and Anga Rachana Sikshak Shiromani for contribution to medical teaching and research by the Society of Clinical Anatomists in 2023, Amrit Ratna for medical research in 2022, Best Doctor Award for Outstanding Performance by Government of Tamil Nadu in 2018, Best Medical Administrator in 2010, and the Rotary Award for Vocational Excellence in 2004. For being a multifaceted scholar, Dr. Sudha has several other numerous accolades and awards, including the Kalaimamani in 2005, Sollin Selvar of Government of Tamil Nadu in 2016, Sri Ratna Chembur Fine Arts Mumbai 2016, Pravachana Chudamani in 2010, Krishna Gana Sabha, Brahma Shri Anjam Krishnam Nambudri Memorial Award in 2017, Vishwakavi Rabindranath Tagore Memorial Award 2020 for Research and Development in Oriental Learning, Sangeeta Vachaspati Award in 2022 for contribution to education and culture, Kambar Award in 2022 for Literary Excellence, Kambar Kazhagam Chennai, and Devi Award in 2025 by Indian Express Publications. In 2024, Dr. Sudha was conferred with the Dr. APJ Abdul Kalam Award for Science Writing in Tamil for her book on viruses titled Uyiratra Uyir. Thank you. இவ்வளோ ஒரு எலாபரேட் காம்ப்ரஹென்சிவ் பர்சனாலிட்டிக்கு இந்த ஃபியூ பேஜஸில் பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி அவார்டும் சேரப்போகிறதுங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. Give her a big hand, please. I request அப்பாவோட பேத்தி ரஞ்சனி விஜய் to honor her to start with. சிந்தைய ஷல்முகம் மானச சிந்தைய ஷல்முகம் மானச சிந்தைய ஷல்முகம் மானச சிந்தைய ஷல்முகம் சிந்தைய ஷல்முகம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த இன்வைட்டை டிசைன் பண்ணி இந்த அவார்டெல்லாம் டிசைட் பண்ணுறது எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் எடிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய எங்கள் எடிட்டர் வி கிருஷ்ணகுமார் அவர்கள். ஐ ரிக்வெஸ்ட் ஹிம் டு கம் ஆன் த டயஸ் ப்ளீஸ். நீங்கள்லாம் கொஞ்சம் யோசிப்பேள், செங்காலிபுரம் தாமோதர் தீட்சித் பேர் போட்டிருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இன்னைக்கு விடிகாத்தால் ஃபோன் பண்ணார், சில அசௌகரியங்கனால நான் வந்து ஊருக்கு திரும்பி போகிறேன் அப்படின்னு சொன்னார். திருப்பி நான் என்ன நினச்சேன்னாக்கா, செங்காலிபுரம் தாமோதர் தீட்சித் வாஸ் வெரி க்ளோஸ் டு சார். சாருடைய கும்பாபிஷேகத்துக்கே ரொம்ப பிரமாதமாக காமெண்ட்ரி சொன்ன சுதா சேஷன் அவர்களே முழுமையாக பேச வேண்டும் என்று சார் என்று இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். நவ் இட் இஸ் டைம் டு லிசன் டு சுதா சேஷன் அவர்கள். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார். அவர் தலைவர் அன்னவர்க்கே ஷரண் நாங்களே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாதே.
இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்று. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் மௌலி சார் அவர்களுக்கும், திரு காந்தன் அவர்களுக்கும், பாரதிய வித்யாபவன் இயக்குனர் திரு KNR அவர்களுக்கும், பிரம்மஸ்ரீ TSB சாஸ்திரிகள் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நமஸ்காரங்கள். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நான் அந்த தொலைபேசி அழைப்பை பார்த்தது 7 மணிக்கு. ஆனால் சுமார் 5:45 மணிக்கு திரு காந்தன் அவர்கள் தொலைபேசியில் அழைத்திருந்தார்கள். மார்கழி மாதம் வேறு ஒரு நிகழ்ச்சியில் இருக்க நேர்ந்தது. அவர்களுடைய அழைப்பை பார்த்துவிட்டு, "I am in another program, will call you later" என்று ஒரு செய்தியை அடியேன் அதில் அனுப்பினேன். உடனேயே அவர்களிடத்திலிருந்து மற்றும் ஒரு செய்தி வந்தது. ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி பாரதிய வித்யாபவனில் நடைபெற இருக்கிற இந்த நிகழ்வு இப்படியாக பிரம்மஸ்ரீ TSB அவர்களுடைய பெயராலான விருதை கொடுப்பதாக இருக்கிறோம். இதை சொல்லிவிட்டு, "ப்ளீஸ் இண்டிகேட் யோர் அவைலபிலிட்டி" என்று அவர்கள் போட்டிருந்தார்கள். சற்றே அதிர்ச்சியாக இருந்தது. பிரம்மஸ்ரீ TS பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் எங்கே, அடியேன் எங்கே? மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்று சொல்லுவார்களே, மலைக்கும் அதள பாதாளத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் என்று வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாம். அந்த அதிர்ச்சியில், "யூ திங்க் ஐ ஃபிட் தேர்" என்று ஒரு கேள்விக்குறியை போட்டேன். "இட் இஸ் டிசைடட் ஒன்லி பிகாஸ் யூ ஃபிட்" என்று உடனேயே அவர்களிடத்திலிருந்து ஒரு பதில் வந்தது. ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பெரியவாளும் சிவன் சாரும் பிரம்மஸ்ரீ TSB அவர்களும் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்றே கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அதற்கு விடையளித்தேன். அதே எண்ணத்தில்தான் இன்றைக்கும் இந்த அரங்கில் உங்கள் அனைவர் முன்னிலையிலும் நிற்கிறேன். பிரம்மஸ்ரீ TSB அவர்களுடைய பெருமைக்கும் மேன்மைக்கும் தகுதியானவள் என்கிற எண்ணத்தில் இங்கே நிற்கவில்லை. ஆனால் பராத்பரனாக இருந்த, சர்வேஸ்வரனாக இருந்த, இன்னமும் இருக்கிற, அன்றைக்கு அவதாரத்தில் ராமனாக நின்ற அந்த பரம்பொருளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தன்னை தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஓர் அணிலுக்கு ஆசை வரவில்லையா? அந்த ஆசை போல பிரம்மஸ்ரீ TSB அவர்களுடைய பெயரோடு அடியேனுடைய பெயரும் எங்கேயோ ஒரு அணில் சம்பந்தம் பெறும் என்கிற அந்த ஆசையை நிறைவேற்றி வைத்திருப்பதற்காக திரு மௌலி அவர்களுக்கும் திரு காந்தன் அவர்களுக்கும் பிரம்மஸ்ரீ TSB அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாக இருக்கிறது. Any award or a prize increases the responsibility of
the awardee. இந்த நிகழ்ச்சியை தொடங்கும்போது பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி அவர்களுடைய பெருமைகளை லேசாக தொட்டுவிட்டு திரு காந்தன் அவர்கள் தொடங்கினார்கள். இந்த மாதிரியான பெயர்கள், இப்படிப்பட்ட மகான்களின் பெயர்களை எல்லாம் அவ்வப்போது நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்கே ஆதாரமாக ஒரு முக்கியமான காரணம் உண்டு என்று கருதுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற வேகமான வாழ்க்கையில், யந்திரமயமான வாழ்க்கையில், what is the point of celebrating the birthday of someone who is not physically with us? இப்படியெல்லாம் பிறந்த நாள்களும் ஜன்ம தினங்களும் கொண்டாட வேண்டுமா? இப்படியெல்லாம் விருதுகள் கொடுக்க வேண்டுமா? What is this? Why keeping up this kind of a tradition? என்று 2025 காலகட்டத்தின் பீட்டா தலைமுறைகள் நம்மை பார்த்து கேட்கலாம். பூமர் தலைமுறைகளையும் ஜென் எக்ஸ் அண்ட் ஒய் தலைமுறைகளையும் சேர்ந்தவர்களாக இருக்கிற நம்மை பார்த்து இந்த கேள்விகள் வரக்கூடும். There is a reason behind all these. நம்முடைய பாரம்பரியத்தில் ஒரு வழக்கம் உண்டு, அபிவாதனம் சொல்கிற வழக்கம். பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணுவதும், அப்படி நமஸ்காரம் பண்ணும்போது தங்களை தாங்களே யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வதுமாக இருக்கிற வழக்கம். ஆனால் அது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இல்லை. சொல்லும்போது வேண்டுமானால் அவரவர்களுக்கு ஏதோ தாங்கள் யார், எந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள், எந்த தாத்தாவுக்கு பௌத்திரன், எந்த தாத்தாவுக்கு தௌஹித்ரன், எந்த அப்பாவுக்கு புத்திரன் என்றெல்லாம் சொல்லுவது போல தோன்றும். சில பேர் சில சமயத்தில் கேட்பார்கள், நான் யாரையோ புதுசாக நமஸ்காரம் பண்ணினேன்னா வேணா அவர்கள்ட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். ஏற்கனவே தெரிந்தவர்களை நமஸ்காரம் பண்ணுறச்சே கூட இதை நான் மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கேன். வாட் இஸ் த பர்பஸ்? அவர்களுக்கு என்ன தெரியாதா? Why should I keep repeating this? There is a scientific basis for this tradition. அவர்களுக்கு தெரியாது, யாரை நமஸ்காரம் பண்ணுறோமோ அவர்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக இல்லை. நமஸ்காரம் பண்ணுகிறவர் திரும்ப திரும்ப இதை சொல்லும்போது it is a kind of an auto treatment. இந்த உயர்ந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவன் நான், அவர்களுடைய பெயருக்கு குந்தகம் ஏற்படாமல் நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவன், இந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவன் என்று தனக்குத்தானே ஒரு ஆட்டோ சஜஷன் சொல்லுவதுதான் அபிவாதனம். அதே மாதிரியான பிரின்சிபிள் தான் இப்படிப்பட்ட மகான்களின் ஜன்ம தினங்களையும் பிறந்த நாள்களையும் கொண்டாடி அனுசரித்து அவர்கள் செய்ததில் 100 பங்காவது இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோமா என்று நம்மை நாமே உரசி பார்த்து கொள்கிற ஒரு ஒகேஷன் தான் இப்படிப்பட்ட ஒகேஷன். பிரம்மஸ்ரீ டி.எஸ். பாலகிருஷ்ண சாஸ்திரிகளை பற்றி என்ன சொல்வது? அவரை பற்றி அவருடைய பெயரை சொல்வதற்கு கூட அடியேனை போன்றவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று ஆச்சரியப்படுகிறேன். உபன்யாசம், ஹரிகதா இதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ரோல் மாடல். இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் அவருடைய ஹரிகதாவை எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தோம்.
அதுவும் கூட காஞ்சி பெரியவர் எப்படி அதை ஸ்புரிக்கச் செய்தார் என்கிற ஒரு பர்டிகுலர் சம்பவத்தை பற்றி அவர்கள் சொல்லுவதை எல்லோரும் கேட்டோம். நல்ல விஷயங்களை செய்யும்போது தெய்வம் கூடவே இருக்கும் என்பதற்கான பல உதாரணங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ஸ்பெஷாலிட்டி தியாகராஜ ராமாயணம். அதுவரைக்கும் தியாகையர் ராமனை பாடியிருக்கிறார் என்று மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் தியாகையருடைய கிருதிகளிலே இருந்து ஒரு ஸ்பெஷல் ராமாயணத்தை, எப்படி வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம், கிருத்திவாச ராமாயணம், ரங்கநாத ராமாயணம், கிரிதர ராமாயணம் என்றெல்லாம் சொல்கிறோமோ அந்த வகையில் தியாகராஜ ராமாயணம் என்று ஒரு தனியான ராமாயண கண்டினியூட்டியை உருவாக்கி கொடுத்தவர்கள் பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி சாஸ்திரிகள் அவர்கள். அப்போதெல்லாம் அவர்களுடைய கதா காலட்சேபம் நடக்கும். சின்ன பிள்ளைகளாக நம்மில் பலர் அந்த காலக்ஷேபங்களை கேட்டிருக்கிறோம் என்று மட்டும்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அப்போதைய காலகட்டத்தில் அந்த வயசில் கொஞ்சம் புரிந்தது, நிறைய புரியவில்லை. அந்த காலத்தில் உபன்யாசங்கள் நடக்கும், கதா காலக்ஷேபங்கள் நடக்கும். பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் வந்து பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி சாஸ்திரிகளைப் போல நிறைய விஷயங்களை சொல்வார்கள். அப்போதெல்லாம் புரிந்தது ஏதோ 1-2 வார்த்தை, அவ்வளவுதான். என்ன ஒன்று புரியும்னா, சில காலக்ஷேபங்களில் தட்டு எடுப்பார்கள். அந்த தட்டில் காசு போடணுங்கிறதுக்காக வீட்டில் போகிறதுக்கு முன்னால் காசு வாங்கி கொண்டு அது கூட ஒரு 8 அணா, அந்த 8 அணா போட்டுட்டு ஏதோ ராமர் நம்ம பக்கத்தில் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்கும். காலக்ஷேபங்கள், ஹரிகதா போன்றவையெல்லாம் நமக்கு எத்தனை விஷயங்களை கற்றுக் கொடுத்தன என்பதை இந்த தருணத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் என்று கருதுகிறேன். இன்னைக்கு எஜுகேஷனல் சிலபஸ்லேயே இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்று ஒன்றை புகுத்தி இருக்கிறார்கள். The National Educational Policy of 2020 emphasizes on Indian knowledge system. இந்திய பாரம்பரியம், இந்திய அறிவுசார் நுட்பங்கள், இதையெல்லாம் நம்முடைய மாணாக்கர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் படித்த அந்த பழைய கால புத்தகம், இப்போது அது பழைய கால புத்தகம்தான். அதில் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன படிச்சிருப்போம்னா, வாரன் ஹேஸ்டிங்ஸை படிச்சிருப்போம், இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை பற்றி நிறைய படிச்சிருப்போம். நம்ம தேசத்து சுதந்திர போராட்ட தியாகிகளோட பேர்கள் கூட நமக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு 2 பக்கத்தில் ஒரு சாப்டர் முடிஞ்சு போயிடும். அதை ஃபுல் சாப்டர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பாதி சாப்டர் மாதிரி ஒன்று முடிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கு முன்னால் இருக்கிற விஷயங்கள்லாம் எதேதோ இருந்திருக்கும், which are not even relevant to our land and our tradition and heritage. அந்த மாதிரியாக நினைத்து பார்க்கும்போது தான் டிஎஸ்பி போன்றவர்கள் எவ்வளவு விஷயங்களை நமக்கு கொடுத்தார்கள். how the tradition and heritage was carried down. புராணங்கள், பாகவதம், ராமாயணம், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை, இதெல்லாம் ரெலவெண்டான்னு கேட்கலாம். எக்ஸ்ட்ரீம்லி ரெலவெண்ட், எக்ஸ்ட்ரீம்லி ரெலவெண்ட். நம்மாழ்வார் சொன்னார், கற்பார் ராமபிரானை அல்லால் கற்பரோ. இந்த புராணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரியாக தெரிந்து கொண்டு விட்டால் mastering every other discipline will be very easy. அதெல்லாம் வெறும் டிசிப்ளின்ஸ் தான். ஆனால் லைஃப், அந்த லைஃப்பை எப்படி லீட் பண்ணணும், என்ன வாழ்க்கை, அதை எந்த வேல்யூஸில் லீட் பண்ணணுங்கிற விஷயம்
ராமாயணத்திலும் பாரதத்திலும் பாகவதத்திலும் புராணங்களிலும் தான் இருக்கிறது. என்ன இன்னொரு விபத்து நடந்ததுன்னா தப்பான டிரான்ஸ்லேஷன். புராணம்ங்கிறதுக்கு யார் பண்ணினார்களோ தெரியாது, மித்தாலஜி அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷனை கொடுத்து மித்துனா என்ன அப்படின்னு போய் மித்தாலஜினா அதெல்லாம் பொய் கதையாகத்தான் இருக்கும், புனை கதையாகத்தான் இருக்கும். இட் இஸ் அ மித். இட் இஸ் ஹை டைம் வி பிரேக் திஸ் மித். The myth of calling Puranas as mythology. புராணம்னா என்ன? பழைய கதை, பழைய சம்பவம்னு அர்த்தம், அவ்வளவுதான். அந்த பழைய சம்பவங்களிலே கிடைக்கக்கூடிய அனுபவ அறிவு. ஐசக் நியூட்டன் ஒரு விஞ்ஞானி, எல்லாருக்கும் அவருடைய பெயர் தெரியும். அந்த விஞ்ஞானி ஒரு முறை அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார்கள், அதுக்கு பதில் சொன்னார். அவர்கிட்ட கேட்டது இவ்வளவுதான், மிஸ்டர் நியூட்டன், யூ அச்சீவ்ட் so மச், எப்படி உங்களால் இவ்வளவு அச்சீவ் பண்ண முடிஞ்சுது? மேலேயும் கீழையும் இப்படி பார்த்துட்டு சொன்னார், ஐ ஸ்டுட் ஆன் தி ஷோல்டர்ஸ் ஆஃப் த ஜாயண்ட்ஸ் பிஃபோர் மீனர். எனக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை, ஜாயண்ட். அவர்களுடைய தோள்ல ஏறி நின்னா எனக்கு வாழ்க்கை விசாலமாக உலகம் தெரிந்தது. பல விஷயங்களை 5 அடியில நிற்கும் போது தெரியாத விஷயங்கள் அவர்கள் தோள்ல ஏறி நின்ன போது தெரிஞ்சதுன்னா அவர்களுடைய அனுபவம் எனக்கு வழியை காட்டியது. அப்படிப்பட்ட அனுபவங்களைத்தான் பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி சாஸ்திரிகள் நமக்கு கொடுத்தார். அவரை போன்றவர்களெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த பொக்கிஷங்களை, இந்த ட்ரெஷர்ஸ், இவற்றை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழுவதற்கான முயற்சியை செய்வோம் என்றால் அதுவே பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி சாஸ்திரிகள் போன்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான மரியாதையாக இருக்கும். அவர்களுக்கு நாம் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. மௌலி சார் சொன்னார்கள், புத்திரர்களாக நாங்கள் என்ன செய்தோம்னு கேட்டார்கள். இன்ஃபேக்ட் எல்லாருமே அவருடைய குடும்பத்தை, லெகசியை சேர்ந்தவர்கள் தான். அவர்கிட்டேந்து எல்லாரும் ஒரு கைப்பிடி அளவாவது வித்யை வாங்கிட்டு இருக்கோமா இல்லையா? அப்போ எல்லாருமே அவருடைய லெகசியை சேர்ந்தவர்கள் தான். நம்ம பாரம்பரியத்தில் குருவினுடைய வம்சாவளி தான் முக்கியம் இல்லையா? கோத்திரம் தானே முக்கியம். அதை வைத்து தானே நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஐடென்டிட்டி சொல்கிறோம். அப்படின்னா குருவாக இருந்து அவர் கொடுத்த எத்தனை விஷயங்களை நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அந்த குருவினுடைய கோத்திரத்தை சேர்ந்த நாம் எல்லாரும் கூட அதே குடும்பத்திற்கான பாத்தியதை உள்ளவர்கள் தான். நாம் என்ன பண்ணியிருக்கோம் அவருக்கு அப்படின்னு நினச்சி பார்த்தா நாம் ஒன்றும் பெருசாக பண்ணலை. ஒன்று பண்ணலாம். இனிமேலாவது அவர்கள் சொன்ன அந்த விஷயங்களில் சில விஷயங்களை நாம் கடைபிடித்து வாழ்ந்தால் அதுவே அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. அவருக்கு ரொம்ப பிடிச்சது தியாகராஜ ராமாயணம். அதுவும் இன்னைக்கு கார்த்தால காந்தன் சார் ஃபோன் பண்ணி ஒரு 45-50 மினிட்ஸ் அப்படின்னு முதல்ல வார்த்தையை சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறார் 45-50 மினிட்ஸ். அப்புறம்தான் அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னார். எப்போவுமே எவ்வளவு சுருக்கமாக பேசுகிறோமோ அவ்வளவு நல்லது என்று நினைப்பவள் நான். ஆனால் எந்த தியாகராஜ ராமாயணத்தை பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள் அவர்கள் நம்மிடையே புழங்கச் செய்தாரோ அந்த தியாகராஜ ராமாயணத்திலிருந்தே ஒரு சில விஷயங்களை நினைத்து பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். இதுவும் ஒரு அணில் ஆசைதான். தியாகையருக்கும் ராமருக்கும் ஒரு வினோதமான உறவு. சாதாரணமாக பல கிருதிகளை கேட்கும்போது, அனுபவிக்கும்போது தியாகையர் வாஸ் மோர் ஆஃப் அ சர்வன்ட் டு ராமா என்பதாக நினைப்போம். ஏன்னா அவருடைய சென்டிமெண்ட் நிறைய இடத்துல அப்படித்தான் இருக்கு.
ஆனால் சில இடங்களில் அவரை மாதிரி ராமரை நையாண்டி பண்ணினவர்கள் கிடையாது. ஒரே ஒரு இடம் சொல்கிறேன் பாருங்கள். ராமரை பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். கலகலமனு முககள கலிகின சீத்தை. அது வரைக்கும் ஓகே. நல்ல தளதளான முகம் இருக்கிற சீதை. கலகலமனு முககள கலிகின சீத்தை. அந்த சீதைய కులుకుచు నోర కన్నులను చూసేరిను. நீ அப்படி ஓர கண்ணால் பார்த்து அவளை பார்த்து ஒரு சந்தோஷப்படுகிறாய். ஏ ராமா, அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கனகன ருச்சிரா. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பக்கத்தில் நின்று ராமனும் சீதையும் ஓரக்கண்ணால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள்னு அந்த ராமனை ஒரு சின்ன கிண்டல் பண்ணணும்னா என்ன மாதிரியான உறவு? நல்ல தளதளான முகம் இருக்கிற சீதை. கலகலமனு முககள கலிகின சீத்தை. அந்த சீதைய కులుకుచు నోర కన్నులను చూసేరిను. நீ அப்படி ஓர கண்ணால் பார்த்து அவளை பார்த்து ஒரு சந்தோஷப்படுகிறாய். ஏ ராமா, அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கனகன ருச்சிரா. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பக்கத்தில் நின்று ராமனும் சீதையும் ஓரக்கண்ணால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள்னு அந்த ராமனை ஒரு சின்ன கிண்டல் பண்ணணும்னா என்ன மாதிரியான உறவு? அது மாத்திரமில்லை, சாதாரணமாக தியாகையர் கொஞ்சம் ஸ்ருங்கார ரசத்தில் அவ்வளவா பாடினதில்லை. அது என்னமோ காரணமோ தெரியாது, அவருக்கு ஸ்ருங்கார ரசம் கொஞ்சம் அப்படி ஒதுக்கி தான் வச்சுருந்தார். பக்தி ரசம் நிறைய இருக்கும், ஸ்ருங்கார ரசம் குறைச்சலாக இருக்கும். சிவபெருமான பாடுறார், ஆனால் சிவபெருமான ஒரு டான்ஸராக பார்க்கறதுக்கு அவருக்கு ஏனோ சம்மதமே இல்லை. அப்படி பார்த்ததே இல்லை. ஆனால் ராமர்கிட்ட ஒரு ஸ்ருங்கார ரசத்தை, சீதை ராமருக்கு இருந்த ஸ்ருங்காரம் மாத்திரம் இல்லை, இன்னொரு கிருத்தியில் தனக்கும் ராமருக்குமான ஒரு ஸ்ருங்கார ரசத்தை காட்டுகிறார். ரொம்ப வித்தியாசமான ஒரு கிருத்தி. எல்லாருக்கும் தெரியும் அந்த கிருத்தியை, நாம் எல்லாரும் நிறைய கேட்டிருக்கோம். ஆனால் அந்த கிருத்திக்குள்ள இந்த அளவுக்கு அவர் ஸ்ருங்காரத்தை வைத்திருக்கிறாருங்கிறது அட் த லுக் ஆஃப் இட் கிடைக்காது. தர்பாரில் இருக்கிற ஒரு கிருதி ராமாபிராம ரமணீய நாம, ரொம்ப ஃபேமஸான ஒரு கிருதி தான். அதில் கேட்குறார் பாருங்கள் ஒரு இடத்துல, మనసును చెలి నీకే మరులు కొన్నది కానీ చనువున చెయ్యి పట్టి సంరక్షించేవు. என் மனசு, அந்த மனசு யாரா? அவ செலினி. என்னோட மனசுங்கிற தோழி உங்ககிட்டயே ஸ்ருங்காரத்தில் காதலில் இருக்கா. கேன் யூ எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் தியாகையா? మనసను చెలి నీకే మరులు కొన్నది. உனக்கே காதல் கொண்டு உன்னையே நினைச்சுட்டு இருக்காளே, அதுக்காகவாவது அவ கையை நீ பிடிச்சுக்க கூடாதா? என்னுடைய மனம் என்னும் தோழி, அங்க கூட பாருங்கள் எவ்வளவு தூரத்துக்கு டைரக்டா என்னோட காதல் உண்மையிலன்னு சொல்லல, கொஞ்சம் அந்த ஸ்ருங்காரத்தை அப்படி தள்ளி வச்சு என் மனசுங்கிற தோழிக்கு உன் மேல காதல் இருக்கு. அப்ப இவர் யாரு? அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றார், நான் உனக்காக என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? கமனீய மகு பான்பு காவிஞ்சிதி. நான் உனக்காக ஒரு பாயல் போட்டு வச்சிருக்கேன். அதை விட்டுட்டு நன்னு ரச்ச சேவு, என்கிட்ட வாதாடின்னு இருக்கியே, என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கியே. நான் உனக்காக ஒரு அழகான படுக்கை விரித்து வைத்திருக்கிறேன், அதில் படுத்து சுகம் காண்பதை விட்டு விட்டு என்னிடத்தில் நீ வாதம் செய்கிறாயே.
ஒரு வினோதமான உறவு, 2 பேருக்குமான உறவு. தன்னுடைய சகலமுமாக அந்த ராமனையே பார்த்தவர் தியாக பிரம்மம். அதே தியாக பிரம்மம் எதுக்காக ராமாயணம் பாகவதம் அப்படிங்கிறதுக்கு தன்னுடைய ஸ்டைலில் ஒரு பதில் சொல்கிறார். கொஞ்ச நாடி முன்னால் ஒரு கேள்வி கேட்டு பார்த்தோமே, why should we learn all these things now? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலர் கேட்கக்கூடிய கேள்விதானே. நான் மருத்துவக் கல்லூரியில் பயின்ற போது இந்த கேள்வியை நான் பலமுறை எதிர்நோக்கி இருக்கிறேன். அப்போதெல்லாம் மருத்துவக் கல்லூரியில் தமிழில் பேசினால் கூட கொஞ்சம் இப்படி பார்ப்பார்கள். என்னுடைய பேராசிரியர்கள் சில பேர், வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ், நான் அவர்களை மதிக்கிறேன், எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த என்னுடைய குருமார்கள், என் மீதான அக்கறையில் அன்றைக்கு இருந்த சூழலை வைத்துக்கொண்டு அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் கேட்டதை நான் தப்பாக எடுத்துக்கல, அது தப்பும் இல்லை. ஆனால் என்ன கேட்டார்கள்ங்கிற அந்த கான்டெக்ஸ்டுக்காக சொல்கிறேன். உனக்கு வேறு வேலை இல்லை, why are you worried about Rama and Krishna? That is not going to be your career prospect. எதுக்காக நீ போற, இதுக்கெல்லாம் போற, என்ன சுதா ராமாயணத்துக்கு போற? That question made me think a lot. அந்த கேள்வியினால் 2 மிக முக்கியமான முடிவுகளை அடியேன் எடுக்க நேர்ந்தது. ஒன்று, எந்த காரணத்தை கொண்டும் கல்லூரியிலேயோ பணியிடத்திலேயோ எந்த சுணக்கமும் காட்டக்கூடாது. ராமாயணத்திற்கும் பாரதத்திற்கும் போய்விட்டதனால் இங்கே சுணக்கம் வந்துவிட்டது என்று அவர்கள் எண்ணக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு அதில் சுணக்கம் காட்டக்கூடாது. 2வது முடிவு, ராமகதையையும் கிருஷ்ண கதையையும் பாகவதத்தையும் கம்பரையும் வால்மீகியையும் இளங்கோவடிகளையும் சங்கப்பாடல்களையும் நெருக்கத்திலேயே வைத்து கொண்டிருக்க வேண்டுமென்றால் பிரைவேட் பிராக்டிஸ் இருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் ஒரு பிரைவேட் பிராக்டிஸ் போட்டால் அதற்கு நேரம் தேவை. அப்போது இந்த நேரம் போய்விடும், எனக்கு வேண்டாம். ஆனால் அந்த கேள்வியை வேறு வகையிலேயும் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு என்னத்துக்கு ராமாயணம், இன்னைக்கு என்னத்துக்கு பாகவதம்? இதெல்லாம் என்னைக்கோ எழுதி வச்ச கதை, இதெல்லாம் பழம் பஞ்சாங்கம். இந்த பழம் பஞ்சாங்கத்தை வைத்துக்கொண்டு என்ன சாதிக்க போகிறோம்? இன்னைக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு. ஏஐ கிட்ட சொன்னா நின்ன இடத்துல அயோத்தியிலிருந்து நேர ஒரு பானத்தை ராவணன் மேல போட்டுடும். அதை விட்டுட்டு என்னத்துக்கு 14 வருஷம் காட்டுல கல்லுல முள்ளுல கஷ்டப்பட்டு ராமன் நடந்து அதற்கான விடையை கிட்டத்தட்ட தியாகையரே தருகிறார். பாகவத ராமாயண கீதாதி ஸ்ருதி சாஸ்திர புராணம்பு மர்மமுலன் சிவாதி ஷண்மதமுல கூட்டமுலன் 30 முக்கோடி சுராந்தரங்கமுல భావముల తెరిగి భావ రాగ లయాది సౌఖ్యముచే ఆయువులు గలికి నిరవధి సుఖాత్ములై త్యాగరాబ్జుతలైన వారు అంతరికి నవంతనము. ஒரு பெரிய லிஸ்ட். பாகவத ராமாயண கீதாதி ஸ்ருதி சாஸ்திர புராணம்பு மர்மமுலன். பாகவதத்திலும் ராமாயணத்திலும் பகவத்கீதையிலும் ஸ்ருதியிலும் சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் இருக்கக்கூடிய ரகசியங்களை சிவாதி ஷண்மதமுல கூட்டமுலன், சைவம் உள்ளிட்ட ஷண்மதங்கள் 6 வகை சமயங்களில் இருக்கக்கூடிய ரகசியங்கள்
30 முக்கோட்டி சுர அந்தரங்கமுல பாவமுல 30 கோடி தேவர்களுடைய உள்ளங்களிலே சித்தங்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு பாவ ராக லயம் இவற்றில் இருக்கிற சௌக்கியமும் அந்த சௌக்கியத்தையும் பெற்று இதனால் ஆயுள் விருத்தியாகி, இதெல்லாம் கிடைச்சா ஆயுசு விருத்தியாச்சா. அப்படின்னா பூமியில லாங்கிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கா இதெல்லாம்னா இல்லை. இந்த ஆயுள் எதுக்காக இருக்கு? இந்த ஆயுள் பிறப்புன்னு சொல்றமே, இந்த பிறப்பு எதுக்காக இருக்குன்னா there is only one objective, only one purpose. சின்ன குழந்தைகளை பார்த்து கேட்போம், what is your ambition? I want to become a doctor, I want to become an engineer, I want to become this, I want to become that. I want to become something. அந்த சம்திங்னால என்ன கிடைக்க போறது? That individual will progress to some extent, but beyond that, I want to earn crores and crores of rupees. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கிட்ட நிறைய பேர் கிட்ட what do you want to become னு கேட்டா I want to become something னே சொல்றது இல்ல, I want to earn. Okay, fine, you earn. But beyond a level, என்ன கொடுக்க போகிறது? அந்த பணமோ பதவியோ அதிகாரமோ எதுவாவது நிரந்தரமா? நம்ம கதைகளில் ரொம்ப நுட்பமாக ஒன்று வைத்தார்கள், இந்திர பதவி கூட நிரந்தரம் கிடையாது, பிரம்மாவோட பதவி கூட நிரந்தரம் கிடையாது. பிரம்மாவுக்கும் ஒரு டென்யூர் உண்டு, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வேற ஒரு பிரம்மா வந்துருவார். எதுக்காக அந்த மாதிரி கதை வந்தது? இதெல்லாம் பெர்மனன்ட் இல்லை. அப்ப இந்த பிறப்பினுடைய பெர்மனன்ஸ் எங்க இருக்குன்னா பகவானை உணர்வது. நல்லவற்றை செய்யக்கூடிய ஆயுளாக இருக்கணும்னா இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஆயுள் விருத்தி செய்து, அதனால என்ன கிடைக்கும்? நிரவதி சுகம் கிடைக்கும், எல்லையில்லாத சுகம் கிடைக்குமே. அந்த சுகத்தை தெரிந்து கொண்ட தியாகராஜ நண்பர்களுக்கு அந்தரிக்கு நான் வந்தனமோ. அப்போ வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் நோயிங், லேர்னிங், எக்ஸ்பீரியன்சிங் ஆல் தீஸ்? அதுதான் உண்மையான ஆயுள் விருத்தி என்பதை அந்த தியாகராஜரே காட்டுகிறார். அதனால தான் தியாகராஜ ராமாயணத்தை, ராமன் பெயரை சொல்லி சொல்லி வந்த அந்த ராமாயணத்தை டிஎஸ்பி அவர்களும் நமக்கு நிறைய நிறைய காட்டினார்கள். தியாகராஜ ராமாயணத்தில் ஏதாவது பெருசாக வித்தியாசமாக இருக்கா? எத்தனையோ ராமாயணம் இருக்கு நாட்டில். ராமாயணம்னு எடுத்துட்டோம்னா இந்த நாட்டில் இல்லாத ராமாயணங்களே கிடையாது. இன்ஃபேக்ட் கணக்கு போட்டால் யாராவது எக்ஸ்பர்ட் இன் அரித்மெட்டிக் இருந்தால் இட்ஸ் அ சேலஞ்ச் டு யூ. நான் சேலஞ்ச் பண்ணல, ராமாயணம் சேலஞ்ச் பண்ணுகிறது. எத்தனை ராமாயணம் உலகத்தில் இருக்குது அப்படின்னு நம்பர் எழுதிண்டே வந்தால் எழுதியெல்லாம் முடிக்க முடியாது. எத்தனை இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ராமரே வந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எண்ணிக்கையில் ராமாயணங்கள் உண்டு. நம்முடைய பாரம்பரியத்தில் சனாதன தர்மத்தினுடைய ராமாயணங்கள் மாத்திரமில்லை, நமக்கு வெகு நெருக்கமாக இருக்கக்கூடிய சமண ராமாயணம் உண்டு, நமக்கு வெகு நெருக்கமாக பௌத்த ராமாயணம் உண்டு. சீக்கிய குருமார்களில் ஒருவரான கோவிந்த் சிங் ராமாயணத்தை இயற்றினார். குரு ராமாயணம்னே பேர் அதுக்கு. ராமன் கதையை சொல்லத் தொடங்குகிறேன். எத்தனையோ ராட்சசர்கள் இருந்தார்கள். அந்த ராட்சசர்களுடைய கொடுமை தீராமல் எல்லோரும் தவித்த போது வந்த ராமன் கதையை சொல்லத் தொடங்குகிறேன்னு தான் ஆரம்பிக்கிறார். அது எத்தனையோ ராமாயணங்கள் உண்டு. பாரத தேசத்து மொழிகள் எல்லாவற்றிலும் ராமாயணங்கள் உண்டு. புதுசு புதுசா ராமாயணங்கள், 21ஆம் நூற்றாண்டிலே வந்து கொண்டிருக்கிற ராமாயணங்கள். நேபாள மொழியில
சமீப காலங்களில் ஒரு 50 ஆண்டுகளுக்குள் நேபாள மொழியில் வந்த ஒரு ராமாயணம். அதனுடைய பேர் என்ன தெரியுமா? மேரோ ராம், என்னுடைய ராமன். மேரோ ராம். தியாகையர் நினைச்சாரே, இந்த ராமன் என்னோட ராமன். கனுகொண்டினி அவர்கள் சொன்னார்களே, நான் ராமனை பார்த்துட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன் ராமன் எங்க இருக்கான்னு. இந்த ராமனை தவிர வேற என்ன எனக்கு வேணும்? நீ சந்நிதி சேவை சுகமா, வேற ஏதேதோ ட்ரெஷர் இருக்கே, நிதி நிதின்னு சொல்லுகிறார்களே, அந்த நிதி சால சுகமானு கேட்டவர். ஏராளமான ராமாயணங்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு 3/4 மணி நேரத்தில் இதே அரங்கத்தில் ஒரு ராமாயண புத்தகம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முன்னால பாரதிய வித்யா பவன் அப்படின்னு சொன்னாலே பாரதிய வித்யா பவனுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சிலதெல்லாம் உண்டு. அதில் கமலா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய வால்மீகி ராமாயணத்தினுடைய உரைநடை வேர்ஷன் ஆங்கிலத்தில் உண்டு. நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போய் வாழும்போது அந்த குழந்தைகள் பிறக்கும்போது அவர்கள் கேட்பார்கள் அம்மா அப்பா கிட்ட, ராமாயணம் மகாபாரதம் ஏதாவது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இங்கிலீஷில் கிடைச்சா கொஞ்சம் வாங்கி அனுப்புங்கள், எங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும்னு. அதுக்கு ஸ்டாண்டர்டாக நிறைய பேர் தேடுறது கமலா சுப்பிரமணியத்தினுடைய ராமாயணம் தான். அந்த ஆங்கில ராமாயணம் இன்றைக்கு அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வெளியாக இருக்கிறது. எதுக்கு சொல்கிறேன்? அந்த மாதிரி ஏராளமான ராமாயணங்கள் உண்டு. ஆனால் வால்மீகி ராமாயணத்திலேருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ராமாயணத்தை தியாகையர் காட்டுகிறார். அதுதான் காரணமோ என்று நினைக்க தோன்றுகிறது டிஎஸ்பி அவர்கள் தியாகராஜ ராமாயணத்தை அந்த அளவிற்கு புழக்கத்திற்கு கொண்டு வந்ததற்கு. வால்மீகியில் நாம் பார்க்காத சில விஷயங்கள் தியாகராஜ ராமாயணத்தில் உண்டு. தியாகையர் ராமனை காட்டிலும் சீதையை மாயம்ம சீதம்மா என்று நினைத்தவர் என்று நமக்கெல்லாம் தெரியும். எப்படி ராமர்கிட்ட உரிமை எடுத்துக்கொண்டு நீ சீதையை அப்படி ஓரக்கண்ணால் பார்த்தியே என்று கிண்டல் செய்தவர், அதே ராமன்கிட்ட அதே உரிமையோடு சொல்கிறார், உனக்கு என்னத்துக்கு தெரியுமா இவ்வளோ பெருமையெல்லாம் கிடைச்சிது? மா ஜானகி செட்ட பட்டக, நீ எங்க ஜானகிய கைப்பிடிச்ச, அவளோட தாலி பாக்கியம் உனக்கு இவ்வளவு பெருமை கிடைத்தது. நீ ஜானகியினுடைய கையை பிடிச்சதுனால தான் உனக்கு இதெல்லாம் கிடைச்சதே தவிர இல்லைன்னா இதெல்லாம் கிடைச்சிருக்காது. நீ இன்னைக்கு மகாராஜனா இருக்க. மா ஜானகி செட்ட பட்டக மகாராஜ வைபிவி, நீ பேல அப்படி மகாராஜனா இருக்க. நீ மகாராஜனா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதோ இருக்காளே எங்க சீதையோட கையை பிடித்தது. இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட் போடுறார். அவ என்னெல்லாம் பண்ணினா தெரியுமா உனக்காக? கானகேகி ஆக்ஞ மீரக மாயாகார முனிச்சி ஷிகி செந்தனே உண்டி. கானகத்திற்கு போக வேண்டும்னு உன் கூட வந்தா கானகேகி, கானகத்திற்கு உன்னோடு ஏகினாள். தெலுங்குலேயும் அந்த வார்த்தை உண்டு, தமிழ்லேயும் உண்டு. ஆக்ஞ மீரக, உன்னுடைய ஆணையை மீறாமல் அந்த காட்டில் கல்லில் நடக்க சொன்ன, முள்ளில் நடக்க சொன்ன, நீ பாட்டுக்கு போன. ஏன்னா உனக்கு சந்தோஷம், உங்கள் அப்பா சொன்னதை நிறைவேற்றுவதாக உனக்கு சந்தோஷம். ஆனால் நினச்சி பார்த்தியா, அவள் காலில் என்னைக்காவது அவள் கல்லில் முள்ளில் நடந்திருக்காளா? பிற்காலத்தில் வந்த ஒருத்தர் சொன்னார், கங்கை நதி ஓரம் ராமன் நடந்தான், கண்ணின் மணி சீதை காலம் தொடர்ந்தாள்.
மங்கையவள் சீதை முள்ளில் நடந்தாள், மன்னன் அவன் கண்ணில் கங்கை வடிந்தாள். அவ முள்ளில் அப்படி காலை வச்சு நடந்தாளாம். இந்த கல்லெல்லாம் என்ன நினைச்சுதான், ராமனோட கால் பட்ட உடனே காட்டில் நிறைய கல்லெல்லாம் இருந்திருக்குமா இல்லையா, எல்லா கல்லுக்கும் ஒரு ஆசை, ராமனோட கால் பட்டுதுன்னா நாமெல்லாம் திருப்பியும் பெண்ணா மாறிடுவோமோ அப்படின்னு. ஏன்னா அகல்யை மாதிரி எல்லா கல்லுக்கும் ஒரு நினப்பு. ராமன் அந்த கல்லு மேல காலை வச்சபோது அப்படியே உறுதியா இருந்தது. ராமனுடைய வெயிட் அப்படியே அந்த கல்லுல பட்டுது. கல்லுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ராமனுடைய காலோட அந்த உறுதி கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் எங்கேயாவது பெண்ணா மாற மாட்டோமான்னு ஒரு ஆசை. அதனால அந்த அந்த அழுத்தத்தை அப்படியே எல்லாம் தாங்கித்து. ராமன் அப்படி நடந்து அந்த பக்கம் போன உடனே அடுத்தது சீதை வந்தா. அந்த கல்லுக்கெல்லாம் எப்படி இருந்ததா, இவ்வளவு நாடி அப்படி அழுத்துன்னு அழுத்தித்தே அந்த வலிக்கு ஒத்தடம் கொடுத்தா மாதிரி இருந்தது சீதையினுடைய அந்த பாதம். அப்படி நடந்தாளே. ஆக்ஞ மீறக்க மாயாகார முனிச்சி ஷிகி சந்தனே உண்டி. ஷிகினா நெருப்புன்னு அர்த்தம். ஷிகினா ரெண்டு அர்த்தம். ஷிகினா தோகை, எது ஆடுகிறதோ அதனால தான் ஷிகைன்னு பேர் வந்தது. எது ஆடுகிறதோ அது ஷிகி. மயிலோட தோகைக்கு ஷிகின்னு பேரு, மயிலுக்கே ஷிகின்னு பேரு, முருகனுக்கு ஷிகிவாகனன்னு பேரு. நெருப்பு ஆடும் இல்லையா, நெருப்பு ஜோதி அப்படி ஆடும், அதனால அதுக்கும் ஷிகின்னு பேரு. ஒரு வித்தியாசமான சீன் கொண்டு வர்றார் தியாக பிரம்மம் இங்க. தன்னுடைய மாயா உருவத்தை நெருப்புக்குள்ள வச்சு மறைச்சு, மாயாகார முனிஷி ஷிகி செந்தனை உண்டி. இது வால்மீகி பாடாத ராமாயணம். சீதை மாயா சீதையாக தன்னுடைய மாயா வடிவத்தை நெருப்புக்குள் வைத்துவிட்டு, தன்னுடைய அசல் வடிவத்தை நெருப்புக்குள் வைத்துவிட்டு மாயா வடிவத்தை பர்ணசாலையில் வைத்திருந்தாள் என்பது அத்தியாத்ம ராமாயணம் சொல்லக்கூடிய ராமாயணம். அத்தியாத்மத்தில் உண்டு, துளசிதாசர்ல உண்டு, பின்னால வந்த பல ராமாயணங்கள்ல உண்டு. ஆனா வால்மீகியில இல்லை. வால்மீகி ஒரிஜினல் சீதையத்தான் ராவணன் தூக்கின் போனான் அப்படிம்பர். பின்னால வந்தவர்களுக்கு, பக்தியில ஊறினவர்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்ன இருந்தாலும் எங்க பிராட்டி அவகிட்ட இந்த 10 தலையன் பேசுறதாவது, என்ன இருந்தா அவன் அவகிட்ட பேசுவான், அவகிட்ட நின்று அவனால இந்த மாதிரி எல்லாம் பேச முடியும் என்று கோபம் வந்தது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு சீதை என்ன பண்ணிட்டா, பர்ணசாலையில இருக்கும் போதே தன்னுடைய ஒரிஜினல் வடிவத்தை ஷிகிக்குள்ள வச்சுட்டு மாயை வடிவத்தை அப்படி பர்ணசாலையில வச்சுட்டா. வந்த 10 தலையன் மாயை சீதை கிட்டத்தான் பேசினா, மாயா சீதையத்தான் தூக்கின் போனான், மாயா சீதையத்தான் அசோகவனத்துல வச்சான் அப்படின்னு கொஞ்சம் கதையை ட்வீக் பண்ணினார்கள். இது அத்தியாத்ம ராமாயணத்துல தான் ஆரம்பிச்சதுன்னு சொன்னா கூட அதை விளக்கமாக புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் தியாக பிரம்மம். அதனால தான் சொல்றார், ஆக்ன மீறக்க மாயாகார முனிஷி ஷிகி சந்தனே உண்டி. தன்னுடைய அசல் வடிவத்தை ஷிகிக்குள் வைத்துவிட்டு மாயாகாரத்தை அங்கே வைத்துவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று பண்ணினாலாம். தானவுனி வெண்டனே அசோக தரு மூலனுண்டி. அந்த தானவன் இருக்கிறானே, தானவன்னா தனுவினுடைய மகன். தானவர்கள் என்பவர்கள் அரக்கர்கள். தானவனு அவனோடு போய் தானவுனி வெண்டனே அசோகதரு இருக்கக்கூடிய அசோகவனத்தில் போய் அங்கே இருந்தாள். யாரு அங்க இருக்கிறது? மாயா சீதை. அந்த மாயா சீதைக்கு கூட கோபம் வந்தது எப்போ? வாணி மாட்டலுக்கு கோபக்கிஞ்சி கண்டவதி இஞ்சகனே உண்டி. இங்கத்தான் தியாகராஜ ராமாயணம் விஸ்வரூபம் எடுக்கிறது. அவன் பேசினதை கேட்டு அவளுக்கு கோபம் வந்தது. என்னதான் மாயா சீதையா இருந்தாலும் சீதையினுடைய அம்சம் தானே. அந்த ராட்சசன் பேசினதை கேட்டு கோபம் வந்தது. வாணி மாட்டலுக்கு கோபக்கிஞ்சி. அவன் பேசினதை கேட்டு கோபம் வந்தது. ஆனா என்ன பண்ணினா தெரியுமா? தியாகையர் சொல்கிறார், என்ன பண்ணினா தெரியுமா?
அவனை கண்ணால் அப்படியே எரிக்காம அப்படியே தன்னை அடக்கி கொண்டிருந்தாள். எதுக்கு தெரியுமா தன்னை அடக்கின்னு இருந்தா? ஸ்ரீநாயக அச்சமு நீக்கே கல்க, இந்த புகழையெல்லாம் உனக்கு தர வேண்டும் என்பதற்காக அவளுக்கு கோபம் வந்தபோது கூட அவளை அந்த கோபத்தை காட்டாமல் அடக்கி கொண்டிருந்தாளே. நீக்கே கல்க செய்யலேதா, எல்லா புகழையும் எல்லா யசஸையும் உனக்குத்தானே கொடுத்தா, உனக்கு தெரியலையா? அவ கையை பிடிச்சதுனால தான் உனக்கு இவ்வளவு புகழ். திஸ் இஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் sequence which தியாகையர் shows. அவளுக்கு கோபம் வந்துதான். மாயா சீதை கதை கூட மற்ற இடங்கள்லாம் உண்டு. ஆனா அவளுக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ணால கூட அவனை பார்க்காம இருந்தா. இதுல கொஞ்சம் கம்பர்கிட்ட வரும். இதே மாதிரியான ஒரு விஷயம் கம்பர்கிட்ட கொஞ்சம் வரும். அது டைரக்டா வராது. கும்பகர்ணன் ஒருத்தன் நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சவன். அந்த கும்பகர்ணன் 6 மாசம் தூங்கினான்னு கணக்கு. அவன் தூங்கின்னு இருந்தான். அவனை எழுப்பி அழைத்து கொண்டு வந்தார்கள். என்னான்னு வந்து உட்காந்து கேட்டான். இல்லை, நேற்றுக்கு ஒரு குரங்கு வந்தது, அந்த குரங்கு எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிடுது, அதனால் உங்கள் அண்ணா இப்போ ஒரு மந்திராலோசனை வச்சுருக்கார். வந்து உக்காந்தான். எல்லாரும் உட்காந்துருந்தார்கள். 10 தலையன் அங்கே உட்காந்துருந்தான். 10 தலையன் என்ன விஷயம்னு ஆரம்பித்தான். நேற்றுக்கு ஒரு குரங்குன்னு ஆரம்பித்தான். டக்குன்னு எழுந்தான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் 10 தலையனை மாதிரி பல மடங்கு ஆக்கிருதியில் பெரியவன். அப்படி எழுந்து நின்னான். எழுந்து நின்று அண்ணனை பார்த்தான். திட்டியின் விடம் அன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான். திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வியை வெட்டிலையோ. இந்த திருஷ்டி விஷம்னு ஒரு பாம்பு அந்த காலத்தில் இருந்ததாக கணக்கு. அதன் திருஷ்டியே விஷம். அது பார்த்தாலே விஷம். அது தீண்டெல்லாம் வேண்டாம். அப்படி பார்த்துதுன்னா விஷம். அது யாரையாவது இப்படி தலையை தூக்கி பார்த்துதுன்னா அந்த விஷத்திலேயே அவர்கள் கீழே விழுந்து பஸ்மமாகி போவார்கள். இப்போ கேட்குறான் ஒரு கேள்வி. அந்த திருஷ்டி விஷம்ங்கிறதுக்கு தான் தமிழில் திட்டி விடம்னு பேர். அது கவிதைக்காக கவி சக்கரவர்த்தி திட்டியின் விடம் அப்படின்னு மாற்றினார். திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வின்னா. அண்ணா, இந்த திருஷ்டி விஷப்பாம்பு மாதிரி ஒத்தி இருக்காளே, அந்த அளவுக்கு கற்பு கரசியாக ஒத்தி இருக்காளே, அவளை நீ இன்னும் விடலையா? என்ன இன்டைரக்டாக கேள்வினா, அதில் அவ திருஷ்டி விஷம்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? நீ இன்னும் உசுரோட இங்கே இருக்கேன்னா அவ உன்னை பார்க்கலன்னு அர்த்தம். அவ உன்னை ஏறெடுத்தும் பார்க்கலன்னு அர்த்தம். உன்னை திரும்பி கூட பார்க்கல. ஏன் அவளை இன்னும் பிடிச்சு வச்சிருக்க? அவளை விட்டுவிட வேண்டியது தானே. கும்பகர்ணன் திட்டியின் விடம்னு அங்கே சொன்ன அந்த விஷயம், அதை இன்னும் எலாபரேட் ஆக்கினார் தியாக பிரம்மம். அவளுக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தில் அவனை பார்த்து அப்படி எரிச்சிருக்கலாம். ஆனால் பண்ணலை. ஏன் பண்ணலை தெரியுமா ராமா? உனக்கு எல்லா பெருமையும் கொடுக்கணுங்கிறதுக்காக அவ தன்னையே அடக்கி கொண்டு விட்டாள். அது உனக்கு தெரியலையா ராமா? மா ஜானகி செட்ட பட்டக்க நீ மகாராஜனாக இருக்கிறாய். திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வினா. அண்ணா, இந்த திருஷ்டி விஷப்பாம்பு மாதிரி ஒத்தி இருக்காளே, அந்த அளவுக்கு கற்பு கரசியாக ஒத்தி இருக்காளே, அவளை நீ இன்னும் விடலையா? என்ன இன்டைரக்டாக கேள்வினா, அதில் அவ திருஷ்டி விஷம்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? நீ இன்னும் உசுரோட இங்கே இருக்கேன்னா அவ உன்னை பார்க்கலன்னு அர்த்தம். அவ உன்னை ஏறெடுத்தும் பார்க்கலன்னு அர்த்தம். உன்னை திரும்பி கூட பார்க்கல. ஏன் அவளை இன்னும் பிடிச்சு வச்சிருக்க? அவளை விட்டுவிட வேண்டியது தானே. கும்பகர்ணன் திட்டியின் விடம்னு அங்கே சொன்ன அந்த விஷயம், அதை இன்னும் எலாபரேட் ஆக்கினார் தியாக பிரம்மம். அவளுக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தில் அவனை பார்த்து அப்படி எரிச்சிருக்கலாம்.
ஆனால் பண்ணலை. ஏன் பண்ணலை தெரியுமா ராமா? உனக்கு எல்லா பெருமையும் கொடுக்கணுங்கிறதுக்காக அவ தன்னையே அடக்கி கொண்டு விட்டாள். அது உனக்கு தெரியலையா ராமா? மா ஜானகி செட்ட பட்டக்க நீ மகாராஜனாக இருக்கிறாய். சரி, இதுல வாட் இஸ் தி ரெலவென்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்னு கேட்கலாம். ஐ எம் சாரி, திஸ் இஸ் காட் நத்திங் டு டூ வித் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அப்படி யாராவது நினைப்போம் என்றால் என்னை மன்னித்து விடுங்கள், அது அல்ல விஷயம். மடம்னு ஒரு குவாலிட்டி பற்றி நம்முடைய இலக்கியங்கள் பேசும். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு. மடம்னா என்ன அர்த்தம்? இடியசின்னு அர்த்தம். இடிஎஸ்சி சில விஷயங்களை நமக்கு வேற மொழியில் சொன்னதான் புரியும். இடிஎஸ்சி ஏன் இடிஎஸ்சி? ப்ளீஸ் ரிமைன் அன் இடியட் இன் சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ். அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். பின்னால மகாகவி பாரதி சில காரணங்களால அச்சமும் நாணமும் நாய்கட்க வேண்டுமாம்னு சொன்னார். அது கான்டெக்சுவல். எந்த இடத்துல அச்சப்படணுமோ அந்த இடத்துல அச்சப்படணும், அதை வேண்டாம்னு அவர் சொல்லலை. அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு வள்ளுவரே சொன்னார். எதுக்கு அச்சப்பட வேண்டுமோ அதுக்கு அச்சப்பட வேண்டும், எதற்கு நாணப்பட வேண்டுமோ அதற்கு நாணப்பட வேண்டும். பாரதியார் அது வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் எந்த கான்டெக்ஸ்ட்லங்கிறது. அதே மாதிரி தான் மடம்ங்கிறதும். இப்போ ஒரு 4 பேர் நின்று பேசி கொண்டிருக்கிறார்கள்னு வச்சுப்போம். நம்ம இங்கேருந்து புறப்பட்டு வெளியில் போகிறச்சே ஒரு 4 பேர் அங்கே நிற்கிறார்கள். அவர்களுக்குள்ள ஏதோ பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுறது நம்ம காதில் விடும். அவர்கள் சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பொருத்தமில்லாததாக தோன்றும், அல்லது நாம தப்புன்னு நினைக்கிறதா இருக்கும். பேசாமல் இருக்க முடியும்? அப்போ அன்சாலிசிட்டடா பக்கத்தில் போய் நின்று அது அப்படி இல்லை அப்படின்னு வேக வேகமாக அதை ரெஃப்யூஸ் பண்ணி எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லி, இதில் 2-3 விஷயம் இருக்குது. அதை சொன்னவர் தெரிஞ்சே கூட சொல்லியிருக்கலாம் ஃபார் சம் ரீசன். நமக்கு அந்த ரீசன் தெரியாது. இல்லை அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு உரசல் வருவதற்கு நாம் போய் தலையை நுடைச்சோடனே மூக்க நுடைச்சோடனே ஏதோ ஒரு காரணம் வரும். இல்லையா? ஒன்றுமே இல்லை. தனக்கு தெரியும்னு அவர் சொல்லக்கூடிய விஷயத்த உங்களுக்கு தெரியாதாக்கும், எனக்கு தான் அதை விட அதிகமாக தெரியுமாக்கும் அப்படின்னு போய் சொல்கிற மாதிரி இதில் எவ்வளவு ஃப்ரிக்ஷன் இஸ் பீயிங் கிரியேட்டட். அன்சாலிசிட்டட் அட்வைஸ் ஆர் சஜஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் இல்லை, அன்வாரண்டட் ஃப்ரிக்ஷன். இதை பண்ணாமல் இருக்கணும். இது எல்லாருக்கும் தான், இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான். அது ஏன் பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொன்னார்கள்னா, அட்லீஸ்ட் ஒரு சாரார் அதை கொஞ்சம் குறைவாக வைத்து கொண்டால் அதனால் சமுதாயத்தில் வரக்கூடிய சிக்கல்கள் குறையும். This had a societal consciousness. இது ஏதோ ஒரு ஜெண்டரை டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒரு பெண் பேசக்கூடாது அப்படின்னு சப்ரஸ் பண்றதுக்காக இல்லை. பிற்காலத்தில் இதெல்லாம் ஆதி காலத்தில், பிற்காலத்தில் இதெல்லாம் மிஸ்கன்ஸ்ட்ரியூடுங்கிறதெல்லாம் வேற. இன்னைக்கு எத்தனையோ வார்த்தைகள் மிஸ்கன்ஸ்ட்ரியூட், இது வேற. ஆனால் ஒரிஜினலாக இதை சொன்னதற்கு காரணம் வரக்கூடிய பல பிரச்சனைகளை இன்னைக்கு கூட சொல்றோமா இல்லையா? பேசாம போயிடுறது நல்லது, சில இடங்கள்ல பேசாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சஜஷனாக, ஒரு அறவுரை, அறிவுரைன்னு சொல்றதை விட ஒரு அறவுரையாகத்தான் அது சொல்லப்பட்டது. அதை வைத்து கொண்டு சீதைய தியாக பிரம்மம் எப்படி காட்டுறாருன்னு பார்க்கும்போது தான் அவன் நினைச்சிருந்தா அன்னைக்கு அவ கண்ணாலேயே அந்த ராவணனை சுட்டு எரிச்சிருப்பா. ஆனா ஏன் பண்ணல தெரியுமா? உனக்கு பெருமையை கொடுக்கணுங்கிறதுக்காக தன்னையே அவ கண்ட்ரோல் பண்ணிண்டா. எவ்வளவு கஷ்டம்! தன்னையே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம்! இத்தனைக்கும் அந்த மகாலட்சுமி தான் வல்லபை, அவதான் ஸ்ரீ வல்லபை. தசாவதாரத்தை எடுத்து பார்த்தோம்னா தெரியும், எல்லா அவதாரத்திலையும் எங்கேயாவது அவ கூட வந்திருப்பா. நம்மாழ்வார் சொல்லும்போது சொல்வார், அகலகில்லேன்
இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. அவர் புறப்பட்டுருவாராம். பார்க்கடல்லேருந்து தோளில் துண்டை போட்டுன்னு கிளம்பிடுவார். எதுக்குன்னா அவதாரமாக வரணும், ஏதோ ஒரு அவதாரமாக வரணும்னு புறப்பட்டுருவார். சொல்லிக்க கூட மாட்டார். போயிட்டு வரேன்னு அந்த மகாலட்சுமிகிட்ட சொல்ல மாட்டார். அவர் பாட்டுக்கு கிடுகிடுன்னு புறப்பட்டுருவார். அவர் புறப்பட்ட உடனே பின்னாலேயே அவள் ஓடி வருவாளாம். ஏன்னா பயம், இவர் பாட்டுக்கு தன்னந்தனியாக போய் தத்துப்பித்துன்னு என்னத்தையாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது, கூட போகணும். ஏனென்றால் வல்லபை அவள்தான். The right energy to be used at the right point, at the right place. The right energy at the wrong point and the wrong place will be a disaster. அப்போ சரியான இடத்துல பிரயோகம் பண்ணணும்னா, சரியாக பிரயோகம் பண்ணணும்னா கூடவே போகணும். இவர் பாட்டுக்கு மாற்றி எதையாவது பண்ணிடக்கூடாதுன்னு அவ அகலகில்லேன் இறையும், நான் கொஞ்சம் கூட உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் உன் கூடவே இருக்கேன். அவள் இல்லை என்றால் அவரால் முடியாது. அவ்வளவு தெரிஞ்சிருந்தும் தன்னுடைய ஆற்றலை கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லா பெருமையும் அந்த ராமனுக்கு வர வேண்டும் என்று தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாலே அந்த ஜானகியினுடைய பெருமை தானப்பா. ஒரே ஒரு கிருதி மாதிரி தெரியும், ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு ரசிச்சு 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 அந்த ராமனோடு, ராம சீதையோடு, ஹனுமத் சமேத ராம சீதையோடு, ராமனுடைய சகோதரர்களோடு ராமராஜ்யத்தில் தியாக பிரம்மம் வாழ்ந்தாருங்கிறது அந்த கிருதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகளில் தான் புரியும். அதனால தான் தியாகராஜ ராமாயணத்தை இந்த அளவுக்கு நம்மிடத்தில் புழங்க விட வேண்டும். வால்மீகி ராமாயணத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு தியாகராஜ ராமாயணத்துக்கு என்னன்னா, தி அல்டிமேட் டிவோஷன் இன் இட். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள பக்தி இல்லைன்னா, அதுக்குள்ள பகவானை நினைக்கக்கூடிய பணிவு இல்லைன்னா அது சிறக்காது. இதுக்கு ஏராளமான கதைகள் உண்டு. சாதாரணமாக சொல்றமே, அந்த ஈகோ, மனுஷ மனசுக்கே ஈகோ ஒரு பெரிய பலம். ஆனால் ஈகோ தான் மனுஷ மனசின் பலவீனம். எது பலமா இருக்குமோ அதுதான் பலவீனமாகவும் மாறும். நான் அப்படிங்கிற எண்ணமும், நான் செய்து விட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணமும், இதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற நினைப்பும். அதனால தான் அகங்காரம் மமகாரம் போக வேண்டும்னு திரும்ப 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 நம்முடைய பெரியவர்கள் சாஸ்திரங்கள் சொன்னார்கள், சொல்லின. அந்த அகங்காரமும் மமகாரமும் இருக்கக்கூடாது அப்படின்னா, அப்பதான் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி வாழக்கூடிய சமுதாயம் நன்றாக இருக்கும்னா, அதுக்கு த ப்ரீ ரிக்வெசிட் இஸ் பணிவு. அந்த பணிவுக்கு ப்ரீ ரிக்வெசிட் பக்தி. இது ரெண்டும் இருக்கணும்னா ராமாயணத்தையே பக்தியோடும் பணிவோடும் அணுக வேண்டும் என்றால் தியாகராஜ ராமாயணம் இஸ் தி பெஸ்ட் பாத்வே. ராமாயணம்னு சொல்றோம், ராமருடைய அயனம், நடையில் நின்றுயர் நாயகன்னு பேரு. 14 வருஷம் நடந்தார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். 14 வருஷம் ஏன் நடந்தார்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இளங்கோவடிகள் ரொம்ப வேடிக்கையா ஒரு காரணம் சொல்லுவார். நீ முன்னால ஒரு அவதாரம் எடுத்த, அந்த அவதாரத்தில் ஒரு அடி நடக்காம விட்டுவிட்ட, அந்த ஒரு அடிக்கு காம்பன்சேட் பண்ணத்தான் 14 வருஷம் நடந்த. வாமன அவதாரம் எடுத்த போது ஒரு அடி நடக்காம விட்டுட்டாரா இல்லையா? 3 அடியில் 2 அடி தானே நடந்தார். மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியோடு கான் போந்து. அன்னைக்கு தாவின அந்த காலை காட்டுல தான் கொண்டு போய் வச்ச. அப்போ 14 வருஷம் அந்த ஒரு அடிக்கு 1 on 3 is a considerable proportion இல்லையா? 1 on 100னா விட்டுறலாம், நெக்லிஜிபிள்னு. 1 on 3னா கணக்கு போட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 33%. எங்க போனாலும் இந்த 33ன்னு ஒன்று வந்து நிற்கும். 33%. இட்ஸ் a critical number.
If there are 100 people, only if 33 people speak in one tone, that tone can be heard. அதுதான் அந்த 33ங்கிற கிரிட்டிக்கல் த்ரெஷல்டுக்கான காரணம். 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 33க்கு குறைவாக ஒரு விஷயத்தை யாராவது பேசி கொண்டிருந்தால் கூட்டு சேர்ந்தா கூட that will not be heard. அப்போ அந்த ஒரே ஒரு காலு, அந்த ஒரு காலடியை விட்டிய அதுக்காக 14 வருஷம் நடந்த. சரி, அந்த 14 வருஷம் நடந்தியே, அந்த பாதைக்கு என்ன அர்த்தம்? ராம அயனம். ஏன் ராம அயனம்? ராமன் நடந்த பாதையில் நாம் நடப்பது. அதனாலதான் அது ராமாயணம். ரொம்ப டெக்னிக்கலா பார்த்தா இந்த பெயரை யார் வைத்தார்கள்னு ஒரு கேள்வி கேட்கலாம். வால்மீகி வச்சதா தெரியல. வால்மீகி சீதாய சரிதம்ங்கிற மாதிரி சொல்றார், இன்னொன்னு சொல்றார் பௌலஸ்தியவதம்ங்கிறார். இந்த 2 டெர்மினாலஜி அவர் யூஸ் பண்றார். பௌலஸ்தியவதம்ங்கும் போது புலஸ்தியனுடைய பேரனாக இருந்த ராவணன் எவ்வளவுதான் பிரம்மகுலமாக இருந்தாலும், புலஸ்தியர் பிரம்மாவின் மகனாக இருந்தாலும், பிரம்மாவின் கொள்ளு பேரனாக இருந்தாலும் தப்பு பண்ணினவன் அழிந்துதான் போவான். பௌலஸ்தியவதம். எங்க கம்பர் இருக்காரு, அவரும் ராமாயணம்னு பேர் வைக்கல, ராம அவதாரம். துளசிதாசர் வந்தாரே, அவரும் ராமாயணம்னு சொல்லல, ராமச்சரித்த மானசம். அப்ப யார் ராமாயணம்னு பேர் வச்சார்கள்னு தேடி பார்த்தா, இந்த கதையை இதுக்கெல்லாம் முன்னால, கம்பருக்கெல்லாம் முன்னால பாடின ஒருத்தர் உண்டு, காளிதாசர். அவர் கூட ரகுவம்சம்னு அந்த மொத்த வம்சத்தையும் தான் பாடினார். அப்ப யார் இந்த பெயரை வைத்தார்கள்னு தேடி பார்த்தா, மோஸ்ட் ப்ராபப்ளி மக்கள் வைத்தார்கள். ஏன் மக்கள் அந்த பெயரை வைத்தார்கள்னா, நாங்க நடக்கிறதுக்கு எங்களுக்கு முன்னால பாதை போட்டு காட்டின ராமன், அந்த ராமனுடைய பாதையில் நாங்கள் நடக்கிறோம். அந்த ராமனுடைய பாதையில் நடக்கும்போது ஒரு சின்ன ஆபத்து இருக்கு. ராமனுடைய பாதையில் நடக்கிறேன். ரமணர்கிட்ட ஒருத்தர் போய் என்ன கேட்டார், நான் உங்களுடைய சிஷ்யனாக ஆக வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள்னார். சிரிச்சுட்டே ரமணர் என்ன பண்ணிட்டார், நான் வந்த வழியே போ அப்படின்னார். அன்னிலேருந்து ஆரம்பிச்சு ரமணர் எங்க நடந்தாலும் அவரோட காலடியிலேயே காலை வச்சு இவர் நடந்தார். ஒரு வாரம் அந்த மாதிரி நடந்திருப்பார். மற்றவர்கள்லாம், ரமணர் சிரிச்சுட்டே, மற்ற அணுக்க தொண்டர்கள் இருப்பார்களா இல்லையா, அவர்களை கூப்பிட்டு போய் சொல்லு அப்படின்னார். அவர்கள் போய் கேட்டார்கள், என்ன பண்ணுகிறீர்கள்? இல்லை, அவருடைய சிஷ்யரா என்னை ஏத்துண்டுட்டார். எப்படி தெரியும்? நான் வந்த வழியே போனார், அதனால அவர் எங்கெல்லாம் போனாரோ நான் அங்கெல்லாம் போறேன் அவருக்கு பின்னாலேயே. அப்ப அவர்கள் சொன்னார்கள், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் வந்த வழியே போனா, நான் எங்க வந்ததோ, நான்கிற எண்ணம் எங்க வந்ததோ அது எங்க வந்ததுன்னு தேடிண்டு போ அப்படின்னா அந்த நிலையில் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்வது. இப்ப ராமாயணம்னு சொல்லிட்டு ராமர் போட்ட பாதையில், ராமருடைய பாதையில் நான் நடக்கிறேன்னா ஒரு சின்ன ஆபத்து இருக்கு. There is a possibility of the borderline being crossed. ராமருடைய பாதையில் நான் நடக்கிறேன், நான் தான் ராமர் பாதையில் நடப்பதற்கு தகுதியானவன் அகங்காரம் தலை தூக்குவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பு, அந்த விபத்து நேராமல் இருக்க வேண்டும் என்றால் ராமாயணத்தையே பக்தி பெர்ஸ்பெக்டிவ்ல, முழுக்க பக்தி பெர்ஸ்பெக்டிவ்லையும் பணிவு பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. அந்த அவசியம் தியாகராஜ ராமாயணத்தால் நிறைவேறுகிறது என்பதனால்தான் தியாகராஜ ராமாயணத்தை டிஎஸ்பி சாஸ்திரிகள் நிறைய புழங்கச் செய்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் ராமகாதையை கரை கண்ட அவர்கள் ஸ்பெசிபிக்கா தியாகராஜ ராமாயணத்தை அதிகமாக, இன்னும் சொல்ல போனா தியாக பிரம்மத்துக்கிட்ட இருக்கக்கூடிய உபனிஷத கருத்துக்களை எல்லாம் எடுத்து அதையும் கூட அவர்கள் தனியாக சொல்லுவது உண்டு பல நேரங்களில். ஆனாலும் அந்த தியாகராஜ ராமாயணத்திற்கு அவர்கள் கொடுத்த அந்த தனி இடம் எப்படி பணிவோடும்
பக்தியோடும் நாம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்கான ஒரு பிரயத்தனம். நல்ல வேளையாக அவர்களுடைய ஆடியோ வீடியோ நம்மிடத்தில் இருப்பதனால் நமக்கு இன்னமும் சரியான பாதையை காட்டக்கூடிய மார்க்கதரிசியாக அவர்கள் திகழ்கிறார்கள். பெரியோர்களே, அந்த பாதையில் பயணிப்பதற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு போன போது தசரத சக்கரவர்த்தி சொன்னாராம், உங்களை போன்ற மகான் இங்கே வந்திருப்பதற்கு நாங்கள்லாம் பண்ணின புண்ணியம் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு அயோத்தியிலும் கோசல நாட்டிலும் வாழக்கூடியவர்கள் பண்ணின புண்ணியம் மாத்திரம் இல்லை, எங்களுடைய மூதாதையர்களும் சேர்த்து செய்த புண்ணியம் என்று சொன்னாராம். அதை போலத்தான் நம்முடைய மூத்தோர்கள் மூதாதையர்கள் நமக்கு சேர்த்து கொடுத்திருக்கக்கூடிய புண்ணியம் பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி சாஸ்திரிகள் போன்றவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்கதரிசிகளாக அமைந்தார்கள். பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகளுடைய பெயரோடு அணில் சேர்க்கையாக அடியேனுடைய பெயரையும் சேர்த்து கொள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கும் மீண்டும் மீண்டும் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாது. அவர்கள் எந்த அளவுக்கு ராமாயணத்தையும் பாரதத்தையும் பாகவதத்தையும் தேவி பாகவதத்தையும் நாம் எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, அந்த ஆசையை முடிந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி சாஸ்திரிகள் சாதாரணமானவர் அல்ல. அவர்களே சொன்ன மாதிரி he was a wizard in so many things, not only in Harikatha. He was a wizard in so many things. ஆனால் why did he particularly choose Harikatha and Kathakalakshepam and Upanyasam as his chosen domain? ஏன் இந்த துறையை தன்னுடைய துறையாக தனக்கான துறையாக அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள்? தன்னுடைய ப்ராவஸ காட்டணும், தன்னுடைய வித்வத்தை காட்டணும்னா அவர் ஒரு சங்கீத வித்வானாக பாடிக்கொண்டிருந்தால் அந்த வித்வத் நமக்கு தெரிய வந்திருக்கும். இல்ல அவருக்கு இருந்த பல திறமைகள்ல அந்த திறமைகளை வழிகாட்டக்கூடியவராக அவர் இருந்திருக்க வேண்டும்னு நினைச்சிருந்தா இருந்திருக்கலாம். Predominantly he wanted to be a communicator. சாதாரணமா தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய ஒன்றுக்கும் கம்யூனிகேட்டரா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கதாகாலக்ஷேபம், ஹரிகதா, தியேட்டர், இதெல்லாம் in a way a communication. எதுக்கு அந்த கம்யூனிகேஷன்? தன்னுடைய அனுபவத்தை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வித்யையை மற்றவர்களுக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த கம்யூனிகேஷன். தனக்கு மாத்திரம் இல்லை, தான் மாத்திரம் அதை அனுபவிப்பது அப்படிங்கிறதுக்காக இல்லை. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு மற்றவர்களுக்கும் அந்த வித்யையை தருவதற்காக விஷயதானம், வித்யாதானம்பர்கள் தானத்திலேயே உயர்ந்தது வித்யாதானம்னா அந்த வித்யாதானத்தை தனக்கு கிடைத்த அந்த நல்ல அனுபவங்களை எல்லாம், திவ்ய அனுபவங்களை எல்லாம் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஆசையில் அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயத்தனங்கள், அந்த பிரயத்தனங்களுக்கு ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி அவருடைய குடும்பத்தார் செய்யக்கூடிய இந்த கொண்டாட்டங்களுக்கு நம்மால் முடிந்த காணிக்கை என்றால் அந்த நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்டு திரும்ப திரும்ப அதை ஞாபகம் செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதாகத்தான் இருக்கும். அன்னாருடைய திருவடிகளுக்கும் அவருடைய குடும்பத்தாரின்
உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, பிரணாமங்களை உரித்தாக்கி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. ரொம்ப ஸ்பெல் பவுண்ட் அப்படிம்பாள். அதான் எங்க அப்பாவுடைய கதையை எப்படி ஸ்பெல் பவுண்டா தியாகராஜ ராமாயணத்தை கேட்டமோ அதே தியாகராஜ ராமாயணத்தை இவர்களுடைய மொழியில் கேட்டு அப்படியே மெய்மறந்து இருக்கும். நிச்சயமா ரொம்ப 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 நன்றி. பிரமாதம் பிரமாதம். இந்த தியாகராஜ ராமாயணத்தை பத்தி குவிக்கா ஒரு பாயிண்ட் சொல்றேன். தியாகராஜர் ராமாயணம் எழுதல, ஆனால் தியாகராஜ கிருதிகளை வைத்து எங்க அப்பா வந்து தியாகராஜ ராமாயணம் ஒன்று தயாரித்தார். அது ரொம்ப பாப்புலர் ஆகி எக்கச்சக்கமா கும்பல் வர ஆரம்பித்தது. ஸோ நிறைய பேர் வந்து மகா பெரியவாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா, அதாவது எங்க அப்பாவோட கான்டெம்பரரிஸ், என்ன தியாகராஜ ராமாயணம் எழுதல, ஒன்றும் இதில் இவர் வந்து ஏதோ தியாகராஜ ராமாயணம் சொல்றா, இந்த ஜனங்களும் சரியா போய் கேட்கறா, பெரியவா இதெல்லாம் கேட்கறது இல்லையான்னு மகா பெரியவாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். மகா பெரியவா ஒன்றும் சொல்ல பேசாமல் இருந்துட்டார். அதுக்கப்புறம் இது எங்க அம்மா சொன்னது. அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் காஞ்சிபுரத்தில் மடத்தில் எங்க இவர் பெரியவாவை பார்க்க போயிருக்கா. அவர் வந்து இந்த திண்ணையில் உட்காந்துருக்கா. 2 திண்ணைக்கு நடுவில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் உட்காந்துருக்கா. அப்போ பெரியவா கேட்குறார், பாலா நீ எங்கே கதை பண்ணுறன்னு. பார்சாதி சபாவில் திருப்பள்ளி. அப்படியா, என்ன சப்ஜெக்ட் பண்ணுற? தியாகராஜ ராமாயணம். ஒரு சைலன்ஸ். ஓ, தியாகராஜர் ராமாயணம் எழுதியிருக்காரோ அப்படிங்கிறார் பெரியவா. அப்பா வந்து இல்லை எழுதலை. நான் சரியா காதலை வாங்கிக்கலையோ, நீ தியாகராஜ ராமாயணம் சொல்கிறேன்னு தானே சொன்னேன், தியாகராஜ ராமாயணம் எழுதலன்றியே அப்படின்னு பெரியவா கேட்குறார். உடனே அப்பா என்ன சொன்னா, இல்லை பெரியவா, தியாகராஜரோட கிருதிகளில் வால்மீகி ராமாயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி ஸ்லோகங்கள் கருத்தோடு இருக்கோ அந்த மாதிரி நிறைய தியாகராஜ கீர்த்தனைகள் இருக்கு. அவற்றெல்லாம் தொகுத்து தான் நான் தியாகராஜ ராமாயணம்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஒன்று அப்படியா, சரி விபீஷண சரணாகதி சொல்லுவியா இப்போ? ஓ, உனக்கு அந்த இங்கே உட்காந்து சொல்ல முடியாதோ, உனக்கு அந்த இதெல்லாம் ஹார்மோனியம் மிருதங்கள்லாம் வேணுமா? இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா அந்த விபீஷண சரணாகதியில் சரணாகதி தத்துவத்தை அந்த வால்மீகி ராமாயண ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கு ஈக்குவலாக ஒரு தியாகராஜ கீர்த்தனையை பாடி இதை தான் சொல்கிறேன்னு ஒன்று மகாபிரிவா, இது ரொம்ப நன்னா இருக்கடா, இனிமே இதையே சொல்லு அப்படின்னு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணான். ஸோ தியாகராஜ ராமாயணம் இன்னைக்கும் எல்லாராலும் பேசப்படுறதுன்னா அது எங்கள் அப்பாவோட தாட் ப்ராசஸ் மாத்திரம் இல்லை, இட் வாஸ் அப்ரூவ்ட் அண்ட் பிளஸ்ட் பை நன் அதர் தேன் மகாபிரிவா. வித் திஸ் ஐ தேங்க் பாரதிய வித்யா பவன். இது அப்பாவுடைய ஒவ்வொரு வருஷமும் அந்த ஜெயந்தி நடைபெறுகிற இடமாக நாங்கள் வந்து ஒரு உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்னா அதுக்கு காரணம் சார் தான். அவருக்கும் என்னோட தேங்க்ஸு. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் இங்க தேங்க்ஸ். சிவசாகரத்திலிருந்து ஒரு நிமிஷம். சார் துணை நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். வருஷம் சார் காந்தன் மாமா நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு சாரோட அனுகிரகத்தோடையும் பிரசாதத்தோடையும் நாங்கள் வருவோம். இந்த வருஷமும் அதே மாதிரி வந்திருக்கோம். நமஸ்காரம். சிவசாகரம் லக்ஷ்மி அவங்க, நான் தலைவின்னு சொல்லுவேன். அவங்க வந்து சிவன் சாருக்கு செய்கிற அந்த தொண்டு வந்து சாரால டோட்டலாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு அவங்க வந்து இந்த ஹானர் டாக்டர் சுதா சேஷன் பண்ணுறது சிவன் சாரோடைய பரிபூர்ண அனுகிரகம். அதே சிவன் சார்ட்டையும் மகா பெரிவாட்டையும் வேண்டிப்போம். அடுத்த வருடமும் இதே மாதிரி அப்பாவுடைய 107வது ஜெயந்தி ஃபங்க்ஷன் இதே இடத்தில் நடைபெற வேண்டும். அதற்கு இப்பொழுதே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சுபதினம். ब्रह्मानारदयेव च प्रतिमयोः सङ्गीतसाहित्ययोः यो रामामृतपाननिर्जितशिवः तं त्यागराजं भजे.